இவ்வளோ பேர் சபை கூடி வரும்போதே நன்றி ராஜா. நல்ல வாய்களை திறந்து சோதனை பண்ண எல்லாருமே ஆண்டவரே இந்த ஆராதனை நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பிரைசலாம். நல்ல வாய்களை திறந்து இசப்பா உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். இசுவே மக்கு நன்றி நன்றி அப்பா. நல்ல வாய்களை திறந்துன்னு சொன்ன நன்றி அப்பா. இசுவே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். இசையா உம்மை துதிக்கிறோம் அப்பா. பாட்டு பாடணும், துதிச்சோம் ஆண்டவரே. இப்போ நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுறோப்பா, உங்களை ஸ்தோத்திரம் பண்ணி துதிக்கிறோம். சபை முழுவதுமா ஆண்டவரை ஒரு பயபக்தி உண்டாவதாக. கர்த்தாவை உம்மை கனப்படுத்துவதில் ஒரு பயமும் நடுக்கமும் உண்டாவதாக. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. நீரே உன்னதமானவர், நீரே கனத்திற்கு பாத்திரர், நீரே மகிமையுடையவர், உமை என்றும் ஆராதிப்பே. நீரே கனத்திற்கு பாத்திரர், நீரே மகிமையுடையவர். சேர்ந்து உமை என்றும் ஆராதிப்பேன். நீரே உன்னதமானவர், நீரே கனத்திற்கு பாத்திரர், நீரே மகிமையுடையவர், உமை என்றும் ஆராதிப்பேன். ஜீவன் தந்தி உமை ஆராதிக்க, வாழ வைத்து உமை ஆராதிக்க, தெரிந்து கொண்டு உமை ஆராதிக்க, உமை என்னாலும் ஆராதிப்பேன். சபையாக உமை என்னாலும் ஆராதிப்பேன். ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே. ஆராதனை ஆமா ஆராதனை ஓ நித்தியமானவரே. நீரே நிரந்தரமானவர், நீரே கனத்திற்கு பாத்திரர், நீரே மகிமையுடையவர், உமை என்றும் ஆராதிப்பேன். நீரே நிரந்தரமானவர், நீரே கனத்திற்கு பாத்திரர், நீரே மகிமையுடையவர், உமை என்றும் ஆராதிப்பேன். எல்வோலாம் நீரே உமக்கு ஆரம்பம் இல்லையே, எல்வோலாம் நீரே உமக்கு முடிவொன்றும் இல்லையே. உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே, உமக்கு உருவங்கள் இல்லையே. உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே, உமக்கு உருவங்கள் இல்லையே. நீரே உன்னதர், நீரே நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். அல்லேலூயா. வாசம் செய்திரா ஒளியில வாசம் பண்ணுகிற எங்கள் தேவாதி தேவனே, ஒவ்வொருவருக்கு எல்லா துதிக்கான மகிமை எடுக்கிறோம். சபை மக்களை நம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் மூல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நாமத்தினாலே இந்த கால வேளையிலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். அல்லேலூயா. ஸோ 8:30 மணிக்கு ஆரம்பித்தோம், 9:30 மணி 9:35 ஆகிறது. இது 1 மணி நேரம் வரைக்கும். இன்னும் நம்ம ஆட்களுக்கு இவ்வளோ பேருக்கு நேரம் தெரியலையோ அல்லது நேரம் போதவில்லையோ தெரியல. ஒருவேளை திரும்பவும் சொல்லப்போனால் இந்த செய்தி ஒருவேளை வர்ற தாமதமானாலோ வராமல் போனாலும் நீ அவங்களுக்கு கொண்டு போய் சரியாக போய் சேர்த்திங்கன்னா பிரயோஜனமாக இருக்கும்.
அல்லேலூயா. மல்கியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் நாம் ஒரு தியானத்தை எடுத்துக்கொள்வோம். மல்கியா 1:16 தமிழ் தெலுங்கு. குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானனையும் என்ன செய்கிறார்கள்? கனம் பண்ணுகிறார்கள். நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானனானால் எனக்கு பயப்படுகிற. இன்னைக்கு இந்த கேள்வியை நம்ம சபையில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் பார்த்து கர்த்தர் கேட்பாரானால் நம்முடைய பதில் என்னவாக இருக்கும்? தெலுங்குல மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். నేను తండ్రి అయినా என்ன போட்டிருக்கேன்? கனம் வந்திருக்கேன். படிங்க. దాసుడు తన యజమానిని படிங்க. படி படி. போதுமா? இன்னைக்கு இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரையும் பார்த்து ஆண்டவர் இப்படி கேட்குறாருன்னு வச்சுப்போம். எல்லாரையும் பார்த்து கேட்குறாரு. என்ன நான் முதற்கொண்டு அதான் ஆசாரியர்களை பார்த்து கேட்கிற கேள்வி. மல்கியா நம்ம 1ஆம் அதிகாரம் பிறகு மற்ற அதிகாரங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் அங்கே காணிக்கை, தசம பாகங்கள், பலிகளை குறித்து போட்டிருக்கோம். நீங்கள் நம்ம பொறுமையாக பார்க்கலாம். சரிங்களா? ஆனால் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் இன்னைக்கு கேட்குறாரு. நான் யார் என்று சொல்லுகிறார்? பிதா என்று சொல்லுகிறார். அவர் தன்னை யார் என்று சொல்லுகிறார்? எஜமானன் என்று சொல்லுகிறார். அது எப்படி தெளிவாக வேதத்தில் எங்கே போட்டிருக்கிறது என்பதை யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 22, லேவியராகமம் 25:42 இந்த 2 வசனங்களை படிங்க. அங்கே தெளிவாக சொல்லியிருக்கிறார். இது உவமையாக சொல்லலை, லிட்டரலாக சொல்லலை. நிஜமாவே கர்த்தர் நமக்கு தகப்பனாகவும் நமக்கு எஜமானனாக இருக்கிறார். அப்பொழுது அவர் பார்வோனோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என் சிரேஷ்ட புத்திரன். நான் குமாருடு சிரேஷ்ட புத்திருடு அப்படின்னு இருக்கோம். தெலுங்குல படிங்க. இஸ்ராயேலு நான் குமாருடு, குமாருடு நான் சிரேஷ்ட புத்திருடு போட்டிருக்கா? தெளிவா ஆண்டவர் பார்வோன்கிட்ட சொல்றாரு. இஸ்ரவேல் ஜனங்களை யாருன்னு சொல்றாரு? இங்கிலீஷ் என்ன போட்டிருக்க? மை சன், ஃபர்ஸ்ட் பார்ன், முதல் பிள்ளை என்று சொல்லுகிறார். நான் மூத்த பிள்ளை மாதிரி. இங்கே இருக்கிற நீங்கள் எல்லாருமே மூத்த பிள்ளை தான். அல்லேலூயா. இல்லை பாஸ்டர் நான் 2வது பிள்ளை, இல்லை பாஸ்டர் நான் 3வது பிள்ளை, நான் 4வது 5வது 6வதுன்னு சொல்லலான்னு வச்சுக்கோங்க. ஆண்டவருடைய பார்வையில் நீங்கள் யாராக இருக்கிறீங்க? சொல்லுங்க வாய் திறந்து. மூத்த பிள்ளை தான் குடும்பத்துக்கு தலைப்பிள்ளை. சொத்து ஆஸ்தியெல்லாம் அவருக்கு தான் நிறைய கொடுப்பாங்க, அவருக்கு தான் நிறைய ஷேர் கிடைக்கும். சரியா? மூத்த பிள்ளைக்கு தான் சொல்லுங்க உரிமை எல்லாமே உண்டு. ஆண்டவர் என்ன சொல்றாரு? உங்களை என்னைய பார்த்து பார்வோன்கிட்ட சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்கள் யாருன்றாரு? என் குமாரன், மை சன். உங்களை பார்த்து என்ன பார்த்து என்ன சொல்றாரு? மை டாட்டர், என் குமாரத்தி. அல்லேலூயா. அப்போ உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஆசை அல்லது எத்தனை பேருக்கு உரிமை, எத்தனை பேருக்கு உண்மையாக சொல்வீங்க நான் ஏசப்பாவுடைய மகன் மகள் என்று எத்தனை பேர் சொல்லுவீங்க? எல்லாரும் சொல்லுவேன், நான் ஏசப்பாவுடைய பிள்ளை, இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள், எப்போதும் மகிழ்ந்திருப்போம் இயேசுவின் பிள்ளைகளே. அப்புறம் களி கூர்ந்து மகிழ்ந்திடுங்கள். இது டான்ஸ் போட்டோம். பெர்கமசியா பாட்டுக்கு என்ன பட்டோம்? லா 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 அப்படின்னு போட்டு என்ன பட்டோம்? டான்ஸ் போட்டோம். டான்ஸ் ஆன புண்ணியவதி உட்காந்து இருக்கு. இயேசுவின் பிள்ளை நான், இயேசுவின் மகள் நான், இயேசுவின் மகன். அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷ. அப்பா நான் யாரு? அப்போ எப்போ தெரியுமா? எப்போ வேணும், எப்போ காரியம் நடக்கணும், எப்போ ஏதாவது என்ன சொல்லுவாங்க, ஒரு வேண்டுதல், ஒரு அற்புதம் நடக்கணுமோ அப்போ எதை எடுத்துப்போம் கையில்? ஆயுதத்தை. நான் மகன், அவர் எனக்கு அப்பா. தாங்கப்பா, அப்பா நான் உங்கள் பிள்ளை அல்லவா, உங்கள் செல்ல பிள்ளை வந்திருக்கிறேன்ப்பா. அப்பா உங்கள் ஃபர்ஸ்ட் பார்ன் மூத்த மகன் வந்திருக்கேன், மூத்த மகள் வந்திருக்கிறேன்னு சொல்லுவோம் காரியம் ஆகும்போது. சரி, லேவியராகமத்தில் சொன்னல 25:42.
லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 42. புறப்பட பண்ணின என்னுடைய ஊழியக்காரர் ஆகையால் அவர்கள் அடிமைகளாக விற்கப்படல் ஆகாது. இப்போ லேவியராகமத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, உங்களை பார்த்து, என்ன பார்த்து என்ன சொல்றாரு? தாசுடு, தெலுங்குல படிங்க, சேவகுடு. தாசுலைனார், கரெக்டா? அப்புறம் இப்போ பிள்ளையா இருந்தவங்க யாரா மாறிட்டோம்? ஊழியக்காரர்களா மாறிட்டோம். சந்தோஷமா இல்லையா? சொல்லுவோம். கிறிஸ்துவுக்கள் நாம் எல்லோரும் யாரா இருக்கிறோம்? பிள்ளைகளாகவும், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பிள்ளைகளாகவும் ஊழியர்களாகவும் இருக்கிறோம். சரி, இது ரெண்டுமே ஒரே இடத்துல இருக்குது இல்ல? எங்க இருக்குது? 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்களோ அந்தகாரமான ஒளியில் என்று ஆச்சரியமான ஒளிக்கு அந்தகாரமான இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்க கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக ஆசாரிய கூட்டமாகவும் அப்படியே சொந்த ஜனமாகவும் இருக்கிறீர்களே. படிங்க 2:9. 1 பேதுரு 2:9. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிப்பதற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட, சொல்லுங்க, சந்ததி, ராஜரீக ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதியும் அவருக்கு சொந்த ஜனமா இருக்கிறீங்க. கைத்தட்டி. ஆசாரியர்களும் நாங்களே, ராஜாக்களும் நாங்களே, மகனாக தெரிந்து கொண்டி மறுபடி பிறக்க வைத்தி, ராஜாக்களும் நாங்களே. அப்புறம் உடனே நாங்கள் ஆசாரியர்கள், நாங்களாம் ஊழியக்காரர்கள், கிறிஸ்துவுகள் எல்லோரும். ஆமாயா, நானும் ஒத்துக்கிறேன். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் கர்த்தருடைய ஊழியக்காரர், ஊழியக்காரிகள். அல்லேலூயா. எனக்கு 31 வருஷத்துக்கு முன்னாடி சபைக்கு போகும்போது நான் கேட்ட செய்தியில் இப்படி ஒரு நாள் எங்கள் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணார். நீங்கள் எல்லோரும் இந்த வசனத்தை பிரசங்கம் பண்ண, நீங்கள் எல்லோரும் ஊழியக்காரர்களாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஆனால் கேட்டது 94. நான் ஊழியத்துக்கு வந்தது 2007, 13 வருஷம் கழிச்சு. அல்லேலூயா சொல்லுவோம். உடனே அடுத்த வாரமே ஊழியக்கார அவதாரமோ, அடுத்த மாதமே ஊழியக்கார அவதாரமோ எடுத்துக்கல. 13 வருஷம் ஆச்சு அதுக்கு. அல்லேலூயா சொல்லுவோம். பவுல் பாலாஜி கர்த்தருடைய ஊழியக்காரன். அது வரைக்கும் சகோதரனாகவும் சுவிசேஷகனாகவும் ஒரு சண்டே கிளாஸ் அண்ணனாகவும் இருந்தேன். இன்னைக்கு எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் சொல்லுவேன். அல்லேலூயா சொல்லுவோம். அப்போ ஃபஸ்ட்டு காரியம் ஆண்டவர் என்ன சொல்றார்? நீங்கள் உங்களை யார் என்று சொல்லுகிறார்? நீங்கள் எல்லோரும், நாம் எல்லோரும் யாராக இருக்கிறோம்? பிள்ளைகளாக இருக்கிறோம். நீங்கள் யார்? சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. புத்ரு, புத்ரி, புத்ருடு, குமாருடு, குமாரத்தியா இருக்கிறோம். அடுத்தது யாருன்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் எல்லாம் யாரா இருக்கிறீங்க? தாசர்களாக இருக்கிறீர்கள், அடிமைகள் அல்ல. அடிமைக்கு தெலுங்குல என்ன போட்டிருக்கேன்? இல்லம்மா, அடிமைக்கு தாசு வராதுமா. தெலுங்குல, தமிழ் அடிமைன்னு போட்டிருக்கேன். இப்ப படிச்சிய இதுல இல்ல, முன்னாடி வசனம் படிச்சிய லேவியராகமத்துல அடிமைக்கு தாசு போட்டிருக்கா. பாடுறா, நம்ம அப்படி ஸ்லேவ், அடிமையா நம்மளை கர்த்தர் வைக்கல. உங்களை எல்லாரும் யாரா வச்சிருக்கிறாரு? வேலைக்காரர்களாக, ஊழியக்காரராக, ஊழியக்காரியா வச்சிருக்கிறார். சந்தோஷமா இல்லையா சொல்லுவோம். சரி, இப்ப மல்கியாவுக்கு வருவோம். மல்கியாவில் என்ன சொல்றாரு? உலகத்தில், யாத்திராகமம் 20 படிங்க. 20 எத்தனை? உன் தகப்பனை தாயையும் கனம் பண்ணுவாயாக. எடுத்து படிங்க. 12. யாத்திராகமம் 20:12. தேசத்திலே நீ நீடித்திருப்பதற்கும், உன் வாழ்நாட்கள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனை தாயும் என்ன செய்வாயாக? கனம் பண்ணுவாயாக. அப்ப கவனிங்க, இந்த உலகத்தில் இருக்கிற பிள்ளைகள் தாய் தகப்பனை என்ன செய்ய வேண்டுமாம்? கனம் பண்ண வேண்டுமா? தெலுங்குல சன்மானிச்சுமோ, கனப்படுத்துங்க. ஆங்கிலத்தில் போட்டிருக்குது ஹானர் அண்ட் ரெஸ்பெக்ட். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஹானர் அண்ட் ரெஸ்பெக்ட். அப்பா அம்மாவுக்கு ஹானர் பண்ணுங்க, ஓனர் எஜமானருக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் என்ன சொன்னார்? மல்கியாவில் படித்தோம், கனம் பண்ணுகிறார்களே, பயப்படுகிறார்களே. படிங்க, மல்கியாவுக்கு வாங்க. இல்லைம்மா, முதல் வார்த்தை என்ன போட்டிருங்க பாருங்க, கனம் பண்ணுகிறார்கள். பிள்ளைகள் தகப்பனை என்ன செய்கிறார்கள்? கனம் பண்ணுகிறார்கள். அடுத்தது சொல்லுங்க,
இல்லைம்மா, எஜமானனை வேலைக்காரர்கள் என்ன என்ன செய்கிறார்கள்? எஜமானனுக்கு வேலைக்காரர்கள் என்ன செய்கிறார்கள்? பயப்படுகிறார்கள். பிள்ளைகள் தகப்பனுக்கு தாய்க்கு என்ன செய்கிறார்கள்? கனத்தை கொடுக்கிறார்கள். ஆக இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற அநேக பிள்ளைமார்கள், அநேக வேலைக்காரர்கள் எஜமான்களையோ தாய் தகப்பன்மார்களையோ நன்றாக கனம் பண்ணுகிறார்கள். அல்லேலூயா. அது மார்வாடி ஃபேமிலிஸில் பார்க்கலாம், சில வளர்ந்த குடும்பங்களை பார்க்கலாம், உலக குடும்பங்களை பார்க்கலாம். அந்த பிள்ளைகள் தாய் தகப்பன் பேச்சு என்ன செய்ய மாட்டாங்க? மீற மாட்டாங்க, தாண்ட மாட்டாங்க. அம்மா சொன்னா சொன்னது தான், அப்பா சொன்னா சொன்னது தான் இல்லையா சொல்லுவோம். அதுக்கு என்ன செய்ய மாட்டாங்க? மறு பேச்சு பேச மாட்டாங்க. புரியுதுங்களா? அவர்கள் என்ன செய்வார்கள்? பெற்றோரை நீங்க என்ன சொல்றது, நான் என்ன செய்யறதுன்னு ஒரு பிள்ளை சொன்னா அது அந்த தாய் தகப்பனை கனம் பண்ணவில்லை, அசட்டை செய்கிறார். சரியான தமிழ் பைபிள் என்ன போட்டிருக்குன்னா, நீங்கள் மரியாதை தரவில்லைன்னு சொல்றார். இந்த ஃபேன் ஆஃப் பண்ணிடுங்க கொஞ்சம், இந்த ஃபேன் ஆஃப், இதனுடைய சத்தம் இந்த ஃபேன் சுவிட்ச் அங்கே இருக்கு. ஆண்டவர் இந்த ஜனங்களை பார்த்து ஒரு அங்கலாய்ப்பா கேட்கிறார். இன்னைக்கு சபையை பார்த்து கேட்கிறார், இந்த வெறிச்சோடி இருக்கிற இடத்த பார்க்கிறாரு, தாமதமாக வந்த உங்களை பார்த்து கேட்கிறாரு. ஒரு அப்பாவை, ஒரு எஜமானனை இப்படியா கனம் பண்ணுவாங்க? இப்படியா மரியாதை கொடுப்பாங்க? அல்லேலூயா. நான் இன்னைக்கு பார்த்து உங்க ஒவ்வொருத்தரையும் இந்த கேள்வி ஆண்டவர் கேட்பார். ஆனால் உங்கள் பதில் என்னவா இருக்கும்? தமிழ்ல சொல்லுவாங்க, கனப்படுத்துற லட்சணம், பயப்படுற லட்சணம் இது இல்லை. தமிழ்ல புரியறதுக்கு சொல்ல வரேன். இது காது. ஒரு அப்பா ஒரு பையனை பார்த்து ஒரு காரியத்தை சொல்லுவார், மகனே நீ வயலுக்கு போ. மூத்த பையன் சொல்லுவான், போகிறேன் போகிறேன் அப்பா என்று சொல்லி போக மாட்டான். இளைய மகனை பார்த்து, மகனே நீ வயலுக்கு போ, போக மாட்டேன் என்று சொல்லி வயலுக்கு என்ன செய்வான்? போவான். அப்பா கேட்பார், இவர்கள் இருவரில் யார் தகப்பனுடைய சித்தத்தை செய்தார்கள்? போறேன்னு சொல்லிட்டு போகாதவனா, போமாட்டேன்னு சொல்லிட்டு போனவனா? நீங்க சொல்லுங்க. வாய் சொல்லிச்சு போக மாட்டேன்பா, ஆனா பின்னகு யோசித்து ஏதோ அப்பா சொன்னாருன்னு புள்ள பையன் என்ன செஞ்சிட்டான். அப்போ இன்னைக்கு உங்களுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு ஒரு உரையாடல் இருக்குமானால், நோட்டிக்கு நோட்டு மாட்டில் இருக்குமானால், பேச்சுவார்த்தை இருக்குமானால், உங்களை பார்த்து கர்த்தர் கேட்பாரு, மகனே உனக்கு நான் அப்பான்னு சொல்றேன். அல்லேலூயா. அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே, அப்படி பாடுறிய, அப்பான்னு சொல்றிய மகளே. எஜமானனே எஜமானனே அப்படின்னு பாடுறிய. நீ சொல்றபடி நான் யார் தான்? நீ தண்டி, நீ எஜமானு. அவனுக்கு அதான் எங்கம்மா அது கனம் எங்கே, பயம் எங்கே? ஆனா தகப்பனை கனம் பண்ணுகிறார்கள், அல்லது எஜமானனை வேலையில தூக்கிடுமா? அல்லேலூயா. ஆப்சண்ட் போட்டுருவா, சம்பளத்தை என்ன பண்ணுவான்? பிடிச்சிருவான். நேற்று கூட ஒரு சகோதரி போன், ஐயா 20 நாள் சம்பளம் பிடிச்சிட்டாங்கயா. அவங்க லீவ் போட்டு உடம்பு முடியாமல் இருந்தாங்க. அவங்களுக்கு எத்தனை நாள் சம்பளம் பிடிச்சிட்டாங்க சொல்லுங்க? ஐயா 20 நாள் சம்பளம் பிடிச்சிட்டாங்க. பிடிக்க தான் செய்வாங்க சிஸ்டர். லீவ் போட்டால் பிடிக்காம என்ன பண்ணுவாங்க? இவருக்கு பார்ப்பாங்களா? ஐயோ உடம்பு சரியில்லை, பெட்டில் படுத்திருந்தாங்க, மன்னிச்சிடமான்னு சொல்லுவாங்களா? ஆப்சென்ட்ல என்ன போட்டாங்க? 20 நாள் ஆப்சென்ட் போட்டு 20 நாள் சம்பளத்தை கட் பண்ணி தான் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு பயப்படுவோம். ஆனால் ஆண்டவர் கேட்குறாரு, எங்கம்மா அப்பா அப்பான்னு கூப்பிடுறிய, நான் அப்பானா எனக்கான கனம் எங்கே? நான் நல்லா தானே மரியாதை பண்ணுறேன். ஆண்டவருக்கு எந்த மரியாதையும் குறை வைக்கல, கிடையவே கிடையாது. நீங்கள் போய் மல்கியா வீட்டில் போய் படிங்க. என்னெல்லாம் இந்த ஜனங்க பண்ணுது? வார்த்தைகளால் அவரை அசட்டை பண்ணுகிறார்கள். எதனால் அசட்டு பண்ணுறாங்க? வார்த்தைகளால் அவரை அசட்டு பண்ணுறாங்க, செயல்களால் அவரை அசட்டு பண்ணுறாங்க, இருதயத்தில் வர்ற நினைவுகளால் கர்த்தர் அசட்டு பண்ணுறாங்க. நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் வசனம் சொல்கிறேன், சந்தோஷமா இல்லையா சொல்லுவோம். ஆமென். ஃபண்டமெண்டலாக பேசிக்கலாகவே பிள்ளைகள் பிறந்ததுலேருந்தே அப்பா அம்மாவை கீழ்ப்படுத்திதான் ஆகணும். 2 நாளைக்கு முன்னாடி ஒரு 11:30-11:45 மணி இருக்கும். நான் உள்ளே படுத்துக்கிட்டு இருக்கேன். பாஸ்டர்மா அக்ஷால்லாம் வெளியில் ஹாலில் இருந்துகிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு சத்தம், பாஸ்டர்மா ஒரு வார்த்தை சொல்ல, அக்ஷால் அதை திரும்பி பேசினா என்ன ஒன்றா நினச்சிக்கோங்க. 11:45 மணிக்கு எழுந்து வெளியில் வந்த சோபாவில் உட்காந்துருந்தா அடித்த அடியில் என் கை வலிச்சுது. அவளை அடித்து கன்னத்திலே அடித்தேன். அப்புறமா போய் படுத்துட்டு யோசிக்கிறேன், ஐயோ குழந்தை எப்படி போட்டு என்ன பண்ணிட்டோம், அடிச்சிட்டு அடித்த அடி, கன்னத்தில் அடித்த அடி. ஒருவேளை பல்லுகள் ஏதாவது கண்டிச்சிச்சோ, இல்லை ஏதாவது கண்ணுங்கன்னு எதனா வீங்கிடுச்சோ அப்படின்னு நினச்சேன். காரணம், அம்மா பேசுனா திரும்பி என்ன பண்ணா பேசுனா அடுத்த முறை கழுத்தை நெரிச்சு கொன்றுவேன். அவ்வளோதான், அமைதியாயிட்டான்.
என் பொண்ணுக்காக இருந்தாலும் அதே சட்டம் தான், உங்கள் பிள்ளைங்களுக்காக இருந்தாலும் அதே சட்டம் தான். நீங்கள் கழுத்தை நெருக்க வேணாம். ஆனால் என்ன செய்ய வேண்டாம், திரும்ப என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. சரி, ஒருவேளை அப்படி பேசாத பயப்படுற பிள்ளைகள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் காரியத்துக்கு வருவோம். இயற்கையாக உலகத்தில் இருக்கிற தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிஞ்சிருப்போம். எங்கள் அம்மா சொன்னாங்கன்னு சொல்லி நான் வித்தாரசலத்துக்கு +2 படிக்கும்போது போனேன். எப்பா தண்ணியில் இறங்காதப்பான்னு சொன்னாங்க. 10 நாள் அங்கே இருந்த வெங்கடேசன் கூட தண்ணி பம்பு செட்டில் போய் குளித்தேன். ஏரி குளம்னா எங்களுக்கு அவ்வளோ ஆசை, அந்த பக்கம் போவே இல்லை. ஒரு 16-17 வயசு பையன் பம்பு செட்டில் குளித்தேன். எனக்கு கிண்டல் பண்ணிச்சிங்க அந்த ஊரில் இருந்தவங்களாம். யோ, மெட்ராஸ்லேருந்து வந்துட்டு இந்த ஆள் எங்கே போகிறான், கரும்பு தோட்டத்தில் போய் பம்பு செட்டில் போய் உட்காந்து பொம்பளை பிள்ளை மாதிரி குடிக்கிறான், இந்த ஆள் போய் ஆற்று குளத்தில் என்ன செய்யலை, குளிக்கலை அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா சொல்லி அனுப்பிச்சாங்க. தண்ணியில் என்ன பண்ணாதப்பா, இறங்காதப்பா. ஒரு தாய்க்கு நாம் கனப்படுத்துகிறோம், அல்லது ஒரு எஜமானனுக்கு இத்தனை மணிக்கு நீ வந்தாகணும், இத்தனை மணிக்கு இருந்தாகணும்னு சொன்னால் அத்தனை மணிக்கு என்ன செய்வோம், இருப்போம். அதில் நாம் பயப்படுகிறோம். இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் என்னை பார்த்து கேட்குற கேள்வி, நான் சரியாக கர்த்தரை கனப்படுத்துகிறேனா அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரே வாயை திறந்து கேட்குறாருன்னா அவர் எதிர்பார்க்கிறாருன்னு அர்த்தம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், அவரே கேட்குறாருன்னா என்ன அர்த்தம்? அவர் என்ன செய்கிறாருன்னு அர்த்தம், எதிர்பார்க்கிறார். அவர் என்ன சொல்றாரு, சொல்லு, உங்ககிட்ட என்கிட்ட என்ன செய்யறாரு, எதிர்பார்க்கிறார். எனக்கு என்ன கனம் பண்ணு, எனக்கு பயப்படு அப்படின்னு சொல்லி கர்த்தர் என்ன செய்கிறார், எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். நான் நிறைய பேசுவேன். இப்போ ஒரு வார்த்தை முன்கூட்டியே சொல்கிறேன். 1 சாமுவேல் 20:30 படிங்க. எனக்கு ரொம்ப வேர்க்குது. இதை அபி இதை ரெடி ஆன் பண்ணு. தெரிஞ்ச வசனம் தான், உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச வசனம் தான். ப்ளீஸ். ஆன் ஆகிடும், அது ஆன் ஆகிடும். இதை ஆன் பண்ணி விட்ரு. 1 சாமுவேல்மா 2:30. 2:30 20 இல்லைம்மா, 2:30மா. சீக்கிரம். அதெல்லாம் வேணாமா. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்களை அசட்டை பண்ணுகிறவர்கள் என்ன செய்யப்படுவார்களாம், கனஈனப்படுவார்கள். தெலுங்குல சதுபடி அது மாத்திரம். என்னவா கர்த்தர் கேட்பாரு, இந்த ஜனங்க மல்கியாவில் படிங்க, வேண்டாம் மல்கியாவில் படிங்க. என்ன சொல்லுவாங்க இந்த ஜனங்கள், எதினாலே நாங்கள் உம்மை அசட்டை பண்ணினோம், எதினாலே நாங்கள் உம்மை வருத்தப்படுத்தினோம் அப்படின்னு கேட்பாங்க. ஆண்டவர் சொன்னதுக்கு இவங்க தேங்க்யூப்பா, ஆண்டவர் சொன்னதுக்கு இவங்க என்ன கேட்பாங்க சொல்லுங்களேன், எப்படி ஆண்டவரே உங்களை நாங்கள் கனவீனப்படுத்தினோம், எப்படி ஆண்டவரே நாங்கள் உங்களை அசட்டப்படுத்தினோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மற்றவர்களோடு பேசும்போது பேசுகிற வார்த்தையோ, நாம் கர்த்தருக்கு கொடுக்கிற விதமோ, இங்கே வரும் கீழே வரும். அவர்கள் கர்த்தருக்கு கொடுக்கும்போது எப்படி கொடுப்பாங்க, அசட்டத்தனமா, நசல் கொண்டதை, பலவீனமானதை, ஊனமானவைகளை கொடுப்பாங்க. மல்கியா 1:8-13 படிங்க. 2 படிங்க. மல்கியாவுக்கு வாங்க. ரொம்ப வேர்க்குதே, என்னாச்சு? தேங்க்யூ. இந்த பக்கம் திருப்பி. அவன் உன் பேரில் பிரியமா இருப்பானோ, உன் முகத்தை பார்ப்பானோ. சேனைகளின் கர்த்தர் இன்றைக்கு நசல் கொண்டதை, ஊனமானதை கொடுக்கிற. அப்போ ஒரு காணிக்கை எப்படி ஊனமாக இருக்கக்கூடாதோ, நசல் கொண்டதாக இருக்கக்கூடாதோ, அப்படித்தான் ஆண்டவரை கனப்படுத்துறேன்னு சொல்கிற விஷயத்தில் நீங்கள் ஊனப்படுத்தக்கூடாது. 3 மணி நேரம் ஆராதனையில் 1 மணி நேரம் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அது நீங்கள் படுத்துகிற ஊனம். அல்லேலூயா. எப்படி 4 கால் உள்ள ஒரு ஆட்டை பலி செலுத்துவதற்கு பதிலாக 3 கால் உள்ள ஆட்டை பலி செலுத்தினா அது ஊனமோ, 3 மணி நேரம் ஆராதனையில் 2 மணி நேரத்தை கொடுத்து 1 மணி நேரம் எடுப்பீங்கன்னா அது நீங்கள் செலுத்துகிற ஊனம் தான். உங்களை பார்த்து கர்த்தர் கேட்பார், நீ எனக்கு ஊனமானதை கொடுக்கிற. அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென்.
ஆண்டவர் என்ன 13 படிங்க. இதோ இது எவ்வளவு வருத்தம் என்று சொல்லி அதை ஒரு திறனமாய் பேசி பீருண்டதையும் கால் ஊனமானதையும் நசல் கொண்டதையும் கொண்டு வந்து காணிக்கையாக செலுத்துகிறீர்கள் என்று சேனைகள் கர்த்தர் சொல்லுகிறார். அதை உங்கள் கைகளில் அங்கீகரித்து கொள்வேனோ என்று கர்த்தர் கேட்கிறார். அப்படி அறகுறையா கொடுக்கிறத கர்த்தர் வாங்கிப்பாரா? சொல்லுங்க. அவமரியாதையா செய்கிறத கர்த்தர் வாங்கிப்பாரான்னு சொல்லுங்க. நீங்க நினைச்சுக்கிட்டீங்க, நாம நினைச்சுக்கிட்டு இல்லை நானும் கர்த்தரை ஆராதிக்கிறேன், இல்லை நானும் கர்த்தருக்கு கொடுக்குறேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டா நினைச்சுக்கோங்க, கர்த்தர் அதை அங்கீகரிக்காம போயிடுவார். அல்லேலூயா. அதனால தான் சொல்லியிருப்பாங்க, ஆண்டவருக்கு செலுத்தக்கூடிய ஒரு காரியத்தை பயத்தோடு பக்தியோடு நடுக்கத்தோடும் செலுத்தணும். அவர் வேண்டான்னு சொன்னா அது வேண்டாம். அல்லேலூயா. அது எவ்வளோ விலை உயர்ந்ததாக இருந்தாலும் சரி, அது எவ்வளவு என்ன சொல்லுவாங்க அழகானதாக இருந்தாலும் சரி, அது எவ்வளவு வாசனையாக இருந்தாலும் சரி, அது எவ்வளவு வெயிட்டாக இருந்தாலும் சரி, கர்த்தர் வேண்டான்னு சொன்னால் வேண்டாம் தான். அல்லேலூயா. நமக்கு ஒரு பயம் இருக்கணும், உங்களுக்கு ஒரு பயம் இருக்கணும். கர்த்தர் என் பலியை அங்கீகரிக்காமல் போனால் என் நிலைமை என்ன? நான் சொல்ல முடியாது, நாங்கள் சொல்ல முடியாது. நீங்கள் சொல்லுவீங்க, பாஸ்டருங்க கொடுத்தா வாங்கிப்பாங்க, வேறு வழி இல்லை. வாடகை கட்டணும், கரண்ட் பில்லு கட்டணும், எல்லாத்தையும் பண்ணணும். ரைட்டில் எங்களை அப்படி தானே நான் சுக்கா பேசிடுவாங்க. இவர் கொடுத்தா வாங்கிப்பாருப்பா, வானான்னு சொல்ல மாட்டாருப்பா அப்படின்னு வாங்க. ஒரு வாடகை கட்டிப்பார், ஒரு சர்ச்சை நடத்திப்பார், உனக்கு தெரியும். அல்லேலூயா. நம்ம ஆளுங்க சொல்கிறேன், கொடுத்துட்டு பின்னாடி பேசுவாங்க, இவர் சும்மா மட்டும் கேட்டுனாக்குறாரு வாங்கினே இருக்கிறாருன்னு சொல்லுவாங்க. நான் சொல்கிறேன், கர்த்தர் அதை அங்கீகரிக்காமல் போயிட்டா நீ எத்தனை ஆயிரம் கொடுத்தாலும் அது வேஸ்ட்டு, நீ என்ன கொடுத்தாலும் அது வேஸ்ட்டு. இல்லையா சொல்லுவான். எதுவாக இருந்தாலும் சரி, அல்லது தொண்டைக்கிடிய பாடினாலும் அதுவும் வேஸ்ட்டு. கர்த்தர் கேட்குறாரு, நான் தகப்பன், எனக்கு என்ன நீ என்ன செய்யணும்? தகப்பனுக்குரிய கனத்தை செலுத்தணும். நான் எஜமானன், நீ என்ன செய்யணும்? அந்த எஜமானனுக்கு பயப்படுகிறபடி நீ என்ன செய்யணும்? பயப்படணும். அல்லேலூயா. அப்போ சாமுவேலில் படித்தோம், நீங்கள் சரியாக அவரை கனப்படுத்திட்டா உங்களை அவர் சரியாக கனப்படுத்துவார். அல்லேலூயா சொல்லுவோம். நீங்கள் என்ன செய்ய வருத்தப்படுத்திக்க வேண்டாம். இல்லை எனக்கு மரியாதை இல்லை, எனக்கு சரியான கனம் இல்லைன்னு நீங்கள் குறைப்பட்டுக்க வேண்டிய அவசியமே. தமிழில் சொல்லுவோம், அது தேடி உங்களை வரும். சந்தோஷமா இல்லையா சொல்லுவோம். நீங்களாம் போய் எங்கேயுமே மரியாதை தேடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதான் ஒரு புதன்கிழமை ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங், வெறும் ஒரு ஒரு பொறுப்பில் இருக்கிற இந்த 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 சுற்று வட்டாரத்திலே ஒரு 3 பேர் தான் நாங்கள் போனோம். நானும் பாஸ்டர் சைமன் பீட்டர் சிவகுமார், நாங்கள் 3 பேர் தான் போனோம். நாங்கள் இருக்கும் நிறைய பேர், ஆனால் செலக்டிவாக ஒரு ஒரு லீடர்ஸ் மாதிரி கூப்பிட்டுருந்தாங்க. அது ஒரு நல்ல பெரிய சபையில் நடந்தது. வந்தது எல்லாமே பெரிய பெரிய ஆட்கள், எல்லாமே சென்னையிலேயே பெரிய பாஸ்டர்ஸ், மூத்த ஊழியக்காரங்க, சொல்லப்போனால் தலைவர்கள். அவங்களுக்கு தெரியாது, நிறைய பேர் உங்களுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட பெரிய பெரிய ஆட்கள் வந்தாங்க. சொல்லுவாங்களே, மாரநாதா சபையினுடைய பெரிய ஹெட் பாஸ்டர் ஃபென்னி அவர் வந்தார். இன்னொரு பெரிய பாஸ்டர் 2 3 பேர் 4 பேர் வந்தாங்க. அது ஒரு ஒரு சர்ச்சில் நல்லா நடந்துச்சு. நிறைய சேர்ஸ் போட்டிருந்தாங்க. அதில் நாங்கள் போயிட்டு கடைசியாக எனக்கு எப்போவுமே பழக்கம், கடைசியாக அந்த 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 கூட்டத்திலேயே அந்த ரோலையே லாஸ்ட்டில் போய் உட்காந்தோம். ஏன்னா நாங்கள் ஒரு 1/2 hour லேட்டாக போயிட்டோம். 10 மணின்னு சொன்னாங்க. இந்த சாரதா சார் வீட்டு ப்ரேயருக்காக வரணுன்றதுக்காக நானும் கொஞ்சம் 10:45 போயிட்டேன். ஆனால் போகும்போது பார்த்தா அப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. சரி பின்னாடி உட்காந்தோம். ஆனால் நடந்துட்டு ஒரு மாதிரி பாட்டு பாடிட்டு இருக்கும்போது அதை நடத்துகிறவங்க முன்னாடி வந்து எங்களை கூப்பிட்டு போயிட்டு எவ்வளோத்துக்கு எவ்வளோ பின்னாடி உட்காந்தோமோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ முன்னாடி முதல் சீட்டில் கொண்டு போய் உட்கார வச்சாங்க. அல்லையா சொல்லுவோம். நான் கவனித்து சுற்றி பற்றி பார்த்தேன், இந்த ரோட்லேயே முதல் சீட்டில் யார் தான் இருக்கிறான்? நம்ம தான் இருக்கிறான். நம்ம எங்கே உட்காந்தோம்? கடைசியில் உட்காந்தோம். நான் வால் டாக்ஸ் ரோட்டில் இருக்கணும் சொல்கிறேன். ஏதோ உட்காந்தா கர்த்தர் எப்படி கனப்படுத்தினாரு? இல்லை நீங்கள் இங்கே உட்காரக்கூடாது, நீங்கள் எங்கே வாங்க, முன்னாடி வாங்கன்னு. இது கர்த்தர் கொடுக்குற கனம், இது கர்த்தர் கொடுக்குற மரியாதை. நாம் கேட்க தேவையில்ல, கர்த்தரே நம்மளை கனப்படுத்துவார். நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? நான் சொல்கிறது, நீங்கள் எங்கேயும் போய் என்ன செய்ய தேவையில்ல, கனத்தை எதிர்பார்க்க தேவையில்ல, மரியாதை எதிர்பார்க்க தேவையில்ல, அல்லது எது ஒரு காரியத்தையும் நீங்கள் எதிர்பார்க்க தேவையில்ல. கர்த்தரே அது ஆண்டவர் சொல்றார், நீ என்னை கனப்படுத்துறல, நான் உன்னை கனமான இடத்துல வைப்பேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் கர்த்தரை கனப்படுத்தினியா அவர் உங்களை கனமான இடத்துல வைப்பார். ஒருத்தரும் உங்களை அசட்டை பண்ணுற மாதிரி கர்த்தரவே வைப்பார். இப்படி சொல்கிறேன், அவமரியாதை பண்ணுற இடத்துல கர்த்தர் வைக்கவே மாட்டேன். அல்லேலூயா, ஆமென். நல்ல கௌரவமாக தான் உங்களை வைப்பார். எனக்கு சொல்லலை, உங்களையும் சரி கர்த்தர் அப்படி தான்
வைப்பார். அப்படிதான் வைக்கணும். அப்போ நாம செய்ய வேண்டிய காரியம் என்ன? நான் கர்த்தரை சரியாக கனப்படுத்துறேனா? ஒரு தகப்பனுக்குரிய ஒரு அப்பான்னு சொல்கிறேன். எபிரேயர் 12:9 படிங்களேன். எபிரேயர் 12:9. இப்போ தான் சூடு பிடிச்சிக்கிட்டே இருக்குது. இப்போ தான் வந்துக்கிட்டே இருக்கிறீங்க, உங்களுக்கும் ரீச் ஆகணுமே. படிங்க சீக்கிரம். 12:9. சீக்கிரமா, அர்ஜென்ட்லாம் ஒன்றும் இல்லை. ஆ ம் அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற சில பிள்ளைகள் சரீர பிரகாரமாக இருக்கிற தகப்பனுக்கு என்ன செய்வாங்களாம்? அஞ்சு அப்பா வராருன்னா பயப்படுவாங்க, அஞ்சு நடப்பார்களாம். அல்லேலூயா. அப்பா வராருன்னா பயப்படணும். அல்லேலூயா சொல்லுவோம். பயப்படலைன்னா ராங்குன்னு அர்த்தம். சொல்லுங்க, புரிஞ்சுக்கோங்க. அப்பா வராருன்னா பிள்ளைங்க என்ன செஞ்சாகணும்? பயப்படணும், நடுங்கணும். அப்பா வராருன்னு அவன் தானே வர அர்த்தம் அப்படின்னா ராங்கு. நான் சொல்றது புரியுதுங்களா? அப்பாவா அப்படின்னா கொலைலாம் என்ன செய்யணும்? உங்கள் அப்பா கிட்டே சொல்கிறேன் அப்படின்னா, ஐயோ அம்மா அப்பா என்ன சொல்லாதவா சொல்லு. அந்த ஆளுக்கிட்ட நானே சொல்கிறேன். முந்தா நேற்று நடந்தது, அடிச்சது. நேற்று நைட்டு மறுபடியும் ஒரு குரல் கேட்குது. மறுபடியும் ஏதோ ஒரு பேச்சு நடக்கும்போது பாஸ்டர் மாஸ்டரோட, அச்சாலே நேற்று வாங்கினது ஞாபகம் இல்லையா, உங்கள் அப்பா கிட்ட சொல்லணுமான்றாங்க. அடித்தது முந்தா நேற்று. நேற்று நைட்டு ஏதோ ஒரு பேச்சு நடக்கும்போது என்ன பேசுகிறாங்க சொல்லுங்கள். நான் பெட்ரூமில் இருக்கேன், ஹாலில் பேச்சு நடக்குது, எனக்கு என்ன செய்யுது? கேட்குது. ஏதோ ஒன்று சொன்னதுக்கு அவள் திரும்ப ஏதோ ஒன்று சொல்லிட்டான். சொன்னதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க? நேற்று வாங்கினது தடுக்க போன எனக்கு வலிக்குது, உனக்கு வலிக்கலையான்னு கேட்குறாங்க. தடுத்தாலும் அவங்களே போட்டு அடிப்பேனா? அந்த மாதிரி ஆள்னா. யாராவது அடிக்கும்போது நீங்கள் வந்து தடுக்கிற உங்களுக்கு விழும். இன்னும் போஸ்ட்டாக அடிக்கிறேன்னு சுகுணாக்கா கேளுங்க. ஒரு வாரம் கை வீங்கி இருந்தவங்க அவங்க, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி. தடுக்க வர்றவங்களே அடிச்சிருவேனா? ஏன்னா அவங்கள தடுத்தல, அந்த அடி யார் வாங்கிக்கணும்? நீ தான் வாங்கிக்கணும். அவங்க சொல்கிறாங்க, உன்னை தடுக்க போய் என் கையில் நான் வாங்கினேன், எனக்கு வலிக்குது, முதுகுலியாக போட்டேன். கையில் இல்லை, எங்கே போட்டேன்? குனிய வச்சு முதுகுலியாக போட்டேன். சத்தியம் என்ன சொல்லுது? பிள்ளைகள் என்ன செய்வார்களாம்? தகப்பனுக்கு அஞ்சி நடப்பார்கள். பிள்ளைகள் என்ன செய்யணும் சொல்கிறேன்? அப்பா அம்மாவுக்கு பயப்படணும். பயப்படல நீ தப்பான பிள்ளை. எல்லா பிள்ளைகளுக்கும் சொல்கிறேன். என் பொண்ணாக இருந்தாலும் அதே தான், என் பையனாக இருந்தாலும் அதே தான், நீங்களாக இருந்தாலும் அதே தான். அல்லேலூயா. அவன் நான் சொல்கிறது ఆయన ఏమి చెప్పేదిன்னா ராங்கினி. அல்லேலூயா. ஒரு பொண்ணு அவங்க அப்பா அம்மா மேலே கம்ப்ளைண்ட் பண்ணான் என்கிட்ட ஃபோனில். நான் திரும்ப என்ன திரும்ப சொன்னேன்? உங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதான் கரெக்டு, அதை தான் கேட்கணுன்னு ஃபோனை கட் பண்ணிட்டான். அல்லேலூயா சொல்லுவான். ஆமென். என்கிட்ட நீங்கள் உங்கள் வீட்டார் அப்பா அம்மா கம்ப்ளைண்ட் பண்ணால் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் அப்பா அம்மா கட்சி. அல்லேலூயா சொல்லுவோம். ஏன் கேளுங்க, நானே ஒரு அப்பன். பிள்ளைகள் தங்களுடைய சரீரத்தின்படி அவர்களை சிட்சிக்கிற தகப்பன்மார்களுக்கு என்ன செய்வார்களாம்? டீச்சர் வந்து அடிப்பாங்க, எங்க அப்பா வந்தா என்ன செய்வாரு? அடிப்பாரு அப்படின்னு சொல்லும் பொழுது பிள்ளைகள் என்ன செய்வார்களாம்? தமிழ் அழகா படிங்க, தெலுங்குல பிரதர் படிச்சுட்டாரு. அஞ்சி நடந்திருக்க. அடுத்தது என்ன சொல்லுகிறது? நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு எவ்வளவு பயப்படணும். யாரெல்லாம் உண்மையாகவே அப்பாங்களுக்கு பயப்படுவீங்க? கை தூக்குங்களா. உண்மையா எங்கள் அப்பாவுக்கு நான் பயப்படுவேன்றவங்களா? நான்லாம் பயப்படுவோம்மா? நாங்களாம் பயப்படுவோம். ரைட், கை கிளப்படும். யாரெல்லாம் அம்மாவுக்கு பயப்படுவீங்க? எங்கள் அம்மாவை அடிப்பாங்கம்மா, எங்கள் அப்பாவை விட எங்கள் அம்மா தான் அதிகமாக அடிப்பான். டேடி ஓகே, பயப்படாத, எல்லாம் கை தூக்குறாங்க. சும்மாடா ஏமாத்துற. தாய் வசனம் சொல்லுகிறது, நீ அஞ்சி நடந்திருக்க, அதை விட அதிகமாக கர்த்தருக்கு பயப்படணுமா? அதை விட யாருக்கு அதிகமாக பயப்படணும் சொல்லுங்க? வாய் திறந்தே கர்த்தருக்கு பயப்படணும். எங்கள் அம்மாவுக்கு பிடிக்காது அப்படிங்கிறதுனால நான் குடிக்கலை. என்ன சொல்கிறேன்? குடிக்க ஆசைப்பட்டேன், சாராயம் குடிக்க ஆசைப்பட்டேன், பீர் குடிக்க ஆசைப்பட்டேன், ஒயின் ஷாப்புக்கெல்லாம் சர்வசாதாரணமாக போவேன். ஐயோ, நான் ஒயின் ஷாப்புக்கே காலை வைக்காத ஆள்லாம் போய் சொல்லக்கூடாது. முட்டை ஆம்லேட் சாப்பிடுவோம், ஆஃப் ஆயில் சாப்பிடுவோம். எங்கே போவேன்? ஒயின் ஷாப்புக்கு போவேன், ஃப்ரெண்ட்ஸுகளோடு இருப்பேன், இருந்திருக்கிறேன். குடிக்காமல் ஒரே காரணம் எங்கள் அம்மாவுக்கு பிடிக்காது. ஏற்கனவே ஒரு குடிக்காரங்கிட்ட இந்த அம்மா என்ன பண்ணிட்டு இருக்குது? அவஸ்தைப்படுது. அப்புறம் நம்மளும் நாளைக்கு குடிச்சுட்டா யாருக்காக அழுவான்? எங்கள் அம்மா அழுவுமே அப்படிங்கிறதுக்காக நான் குடிக்கல. அதான் ஃபேக்ட். எனக்கும் ஆசை வந்தது, குடிச்சு தான் பார்ப்போமே அப்படின்லாம் என்ன வந்துச்சு. ஆனால் குடிக்காமல் இருந்ததுக்கு காரணம் ஒரே ஒரு காரியம், உண்மையை சொல்லுவேன். எங்கள் அம்மா கஷ்டப்படுவாங்களே, எங்கள் அப்பாட்ட எங்கள் அம்மா கஷ்டப்படுறாங்களே, நாளை பின்ன நமக்கு என்ன செய்யக்கூடாது? கஷ்டப்படக்கூடாது.
சரீரத்தின்படி தாய் தகப்பனுக்கு பயப்படுவீங்கன்னா, இல்லை சகோதரிமார்கள் நீங்களாம் பயந்துருப்பீங்கன்னா, புருஷனுக்கு பயப்படுவீங்கன்னா, அதை விட அதிகமாக கர்த்தருக்கு பயப்படணும். வீட்டுக்காரர் வருவாருன்னு சரியான டைமுக்கு சோறு ஆக்குவீங்கன்னா, அல்லேலூயா. வீட்டுக்காரர் வருவாருன்னு சொல்லி ஏதோ சில காரியங்களை சரிப்படுத்துவீங்கன்னா, வெளியிலலாம் பேசியிருந்தாங்கன்னா வீட்டுக்காரர் வந்து ஐயோ வீட்டுக்காரர் வராரு வீட்டுக்கு, அதெல்லாம் அந்த காலம். இப்போ அப்படிலாம் கிடையாது. அல்லேலூயா. முன்னாடிலாம் பெண்கள் எங்கன்னா வெளியில் பேசியிருந்தோம், எங்கள் வீட்டுக்காரர் வரேன்னா எங்கே ஓட்டுருவாங்க, ஐயோ வராரு இருந்தாலும் திட்டுவான்னு போயிடுவாங்க. இப்போல்லாம் அப்படி இருக்காங்களான்னு தெரியல, விட்டுருவோம். ஒரு கணவனுக்கு பயப்படுவாங்கல்ல, அல்லது ஒரு தாய் தகப்பன் மாமாங்களுக்கு எங்கள் மாமாங்களாம் சீட்டு கட்டு விளையாடுற இடத்துல போய் சீட்டு கட்டு விளையாடுற நானும் விளையாடி, நானுன்னா 3 மாமாங்களை 3 பேரும் அங்கே அந்த அந்த கம்பெனியில் ஜூதில் இருப்பாங்க. என்னை பார்ப்பாங்க, ஏய் உனக்கு என்ன வேலை போ. தாய் மாமாங்களாச்சு, அவங்க சொன்னால் என்ன செய்யணும், பயந்து திட்டிக்கினே போவேன். உங்கள் அப்பாண்டே சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, துரத்தி அனுப்புவாங்க. அப்போது தாய் தகப்பன்மார்கள் பெரியவர்கள் நம்மை அதாவது சிட்சிக்கிற போது நாம் அவர்களுக்கு என்ன செய்வோம், அஞ்சி. அந்த ஆள் யார் என்ன கேட்க, எங்கள் மாமா யார் எனக்கு, எங்கள் அம்மாட்ட போயிட்டு ஏம்மா உன் தம்பி என்னை திட்டாருன்னு சொன்னால் எங்கள் அம்மா என்ன தான் போட்டு அடிக்கும். அவன் கரெக்டாக தான் சொல்லுவான், நீ அங்கே போன சீட்டு கட்டு விளையாடுற இடத்துல உனக்கு என்ன வேலை, காத்தாடு விடுற இடத்துல உனக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லுவாங்க. வசனம் சொல்லுகிறது, நம்முடைய தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கிற போது, அடிக்கிற போது, கண்டிக்கிற போது, எங்கள் அப்பா எப்பயாவது ஒரு நாள் அடிப்பார். அதிகமாக அடிக்கிறது எங்கள் அப்பா. எங்கள் அப்பா அடியை விட ஏன்னு குரல் குத்தாருன்னா போதும், எங்கே இருக்கிறோன்னோ தெரியாது, கண்ணு மணி தெரியாமல் ஓடி போய் மறைஞ்சிருவேன். இந்த வால்டாக்ஸ் ரோடு மேலே நாங்களாம் மண்டி மேலேன்னு சொல்லுவோம். அதுக்கு பேர் என்ன, இப்போ அப்படி சொல்கிறீங்களோ, உங்களுக்கெல்லாம் தெரியாதுல்ல. அது மேலே மண்டின்னா கடைங்க, அது மேலே இருப்போம். காத்தாடி விட்டுக்கிட்டு சீட்டுகள் ஆடி. எங்கள் அப்பா தெருவில் இருந்து இல்லை பாலாஜி மேலே இருக்கிறான்னு குரல் போயிட்டு அது அவருக்கு தகவல் போயிடும். இன்னும் குரல் கொடுத்தாருன்னா அவர் முகலாம் பார்க்க தேவையில்ல, காதில் குரல் விழுந்தால் போதும், எங்கே இருக்கிறேன்னு தெரியாது. நீங்கள் நம்புறீங்களா, 10-15 அடி உயரத்தில் இருந்தால் நான் கீழே குச்சி தரத்தரன்னு எழுந்து ஓடி போயினே இருப்பேன். அதனால தான் என் பேர் வாளு. லாரி இருக்குதோ மூட்டை இருக்குதோ எது இருக்குதோ பார்க்க மாட்டேன். பத்துன்னு எங்கடா பாலாஜி காணாமல் அப்ஸ்காண்டடு காணாமல் போயிடுவேன். அந்த குரலில் ஒரு பயம் பிடிச்சா என்ன பண்ணுவாரே, அடிச்சிருவாரே. அஞ்சு நடக்க யாருக்கு அதிகமாக அஞ்சணுமா, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கேளுங்க, யாருக்கு அதிகமாக அஞ்சணுமா. ஆனால் இவர் கேட்குறாரு, எனக்கு பயப்படுற பயம் எங்கடான்னு கேட்குறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், இல்லை சொல்லுங்க, அப்படின்னா என்ன அர்த்தம், இல்லை நீங்கள் சொல்லுங்கள், அப்படின்னா என்ன அர்த்தம், இவங்க பயப்படலன்னு அர்த்தம், இவங்க மரியாதை கொடுக்கலன்னு அர்த்தம். சரி, 4 காரியத்தில் சொல்லி உங்களை நான் எப்படி சொல்கிறது, நான் என்ன தான் பண்ண பாஸ்டர் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களை பலப்படுத்தி அனுப்புகிறேன். எப்படி கர்த்தரை நான் நாள் முன்னாடியே சொன்னேன். முதல் காரியமாக எடுத்தவர்கள் வாசிக்கலாம், ஏசாயா 29:13. அதே வசனம் புதிய ஏற்பாட்டிலே இருக்குது. ஏசாயா 29:13. வாயினால் என்னை சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாக இருக்கிறது. பயம் மனுஷரால் போதிக்கப்பட்ட கற்பனையா இருக்குதான். மத்தேயு எடுத்துக்கொள்ளுங்கள், 15:8 வாசியுங்கள். மத்தேயு சுவிசேஷம் 15:8. இந்த ஜனங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு எப்படி இருக்கிறது, தூரமாக இருக்கிறது. தெலுங்கு வாயினால் கனம் பண்ணுகிறார்கள், வார்த்தைகளினால் கர்த்தரை கனம் பண்ணலாம். சொல்லுங்க, எப்படி கனம் பண்ணலாம், வார்த்தைகளால். உன்னதமானவரே, உயர்ந்தவரே. இன்னைக்கு ஃபேமஸ் ஆகிருக்கிற ஜான் ஜபர்ஜா இருக்கட்டும், பென் ஜோசுவா, பென் சாமுவேல், என்ன பெரிய யார் எந்த ஊழியர்களாக இருக்கட்டும், அவங்க எல்லாருமே கர்த்தரை கனம் பண்ணுறதுனால கர்த்தர் அவர்களை உயர்த்தி வச்சிருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். இப்போ உங்கள் வார்த்தைகள் கர்த்தரை கனப்படுத்துகிறதா? உன்னதமானவரே, உயர்ந்தவரே, வல்லவரே, நல்லவரே என்று சொல்லி வார்த்தைகளாலே கர்த்தரை நீங்கள் என்ன, சார் குட் மார்னிங் சார், ஐயா என்னது
தன்றி என்ன ஒரு பெரிய ஒரு ஆளை கனப்படுத்தணும்னா என்ன மாதிரிலாம் வார்த்தை யூஸ் பண்ணுவீங்க? உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தைகளை நீங்கள் ஒரு ஆளை கனப்படுத்தணும்னா என்ன சொல்லுவீங்க? நான் சொல்லிட்டேன்ல, சார், ஐயா. வேற மரியாதை கொடுக்கணும்னா எப்படி கொடுப்பீங்கன்னு கேட்டேன். ஒரு ஆளுக்கு எப்படி மரியாதை, இது கூட கொடுக்க தெரியாதா? இப்போதான் சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்சு. என்னப்பா தலைவரே, பார்த்தியா, தலைவரே தலைவரே தலைவரே. அப்புறம் சாரு. வேற தமிழ் தெல் மேடம். வேற மேடம். வேற எத்தனை சாருமா? ஒரு சாரு முடிஞ்சு போச்சு, போதுமா? வேற ஐயோ அது உரிமாமா, எஜமான மாமானா சொல்லுவீங்க. ஒரு மரியாதையா ஐயா, ஒரு மாதிரி மதிப்பா, ரெஸ்பெக்டட் சார், ஹானரபிள் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இங்கிலீஷில் சொல்ல போனால் ஹானரபிள் சார், ரெஸ்பெக்டட் மேடம் அப்படிலாம் சொல்லி மரியாதை வார்த்தைகளால் கர்த்தர் என்ன செய்யலாம்? மரியாதை கொடுக்கலாம், கொடுக்கணும். அல்லேலூயா சொல்லுவோம். எப்படி வார்த்தைகளால் கனப்படுத்தணும் கர்த்தரை. என் உயிரிலும் மேலானவரே. என் உயிரை விட யார் நீங்கள்? இது எவ்வளோ பெரிய மரியாதை. ஒரு ஆளுக்கு எது முக்கியம்? ரொம்ப பொத்தி காப்பாற்றுறது எது சொல்லுங்க? உயிர் தானே. இந்த பக்கத்தில் என்ன சொல்கிறார் ஆண்டவரை? என் உயிரை விட எப்படி கனப்படுத்துகிறாரு பாருங்க. என் உயிரை விட மேலானவர், என் அழகே அப்படின்றார் ஒருத்தர். ஆண்டவர் பார்த்து என்ன சொல்கிறாரு? இல்லை பாட்டு இருக்குல்ல, யார் அது? என் அழகெல்லாம் எனக்கு, அழகெல்லாம் நீங்கள் தானே, எனது ஆசையெல்லாம் நீங்கள், என் அழகு நீங்கள், என் ஆசை நீங்கள், என் விருப்பம் நீங்கள், எங்கள் அப்பா நீங்கள், எங்கள் அம்மா நீங்கள், என் லவ் நீங்கள், என்னெல்லாம் சொல்லி கர்த்தர் வார்த்தைகளால் என்ன செய்யலாம்? கனப்படுத்தலாம். அல்லேலூயா. அப்படி நீங்கள் தினமும் கர்த்தரை கனப்படுத்துகிறீர்களா? சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலியே, 1000 சேர்ந்தவரே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிறவரே, பரலோகத்திலிருந்து வந்து இறங்கினவரே, எங்கள் அப்பா பிதாவே, எங்கள் நல்ல மெய்ப்பனே, எங்கள் நல்ல தகப்பனே, எங்கள் ராஜாவே, என்னெல்லாம் சொல்லி சில பேருக்கு ஆண்டவரை துதிப்பதற்கு அல்லது ஆண்டவரை கனப்படுத்துவதற்கு வார்த்தைகள் வரலன்னா நீங்கள் கர்த்தரை கனப்படுத்தவில்லை, உங்களுக்கு கனப்படுத்த தெரியல. அல்லேலூயா. ஆமென். கனப்படுத்த தெரிஞ்சுக்கணும், கர்த்தரை புகழ்வதற்கு தெரிஞ்சுக்கணும், கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு தெரிஞ்சுக்கணும். அதனால தான் சொல்றாரு, அவரை கனப்படுத்தும் போது கர்த்தர் உங்களை திரும்ப கனப்படுத்துகிறார். அல்லேலூயா. சரி, இங்க என்ன சொன்னாரு? வாயும் இருதயமும் சொல்லி இருக்குது. இங்க என்ன சொல்லி இருக்குதுங்க? வாயினால் கனம் பண்ணுகிறார்கள், இருதயம் எப்படி இருக்குதா? தூரமா இருக்குதா. அப்போ வசனம் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தை உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு பலத்தோடும். மார்க் 7:6 படிங்க. எப்படி கர்த்தரை கனப்படுத்த வேண்டுமா? வார்த்தைகள் மாத்திரமல்ல, இருதயத்தில் வரக்கூடிய சிந்தனைகளால் கர்த்தரை கனப்படுத்தலாம். இது என்னடா அது? கனம் பண்ணுகிறார்கள், அதே வசனம் தான். அது எங்க இருக்கு? உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு பலத்தோடும் என்ன செய்வாயாக? அன்பு கூறுவாயாக. அல்லேலூயா. இருதயத்துல இருந்து கவனிங்க, வாயில இருந்து வர வார்த்தைகள் மட்டும் மரியாதை இல்லை. கவனிங்கம்மா சிஸ்டர்ஸ், உங்க நினைவுகளோ கூட கர்த்தர் அசட்டை பண்ணக்கூடாது. ஆமென். இப்போ கிளாஸ்ல உட்காந்து டீச்சரை பார்த்துட்டு மனசுக்குள்ளேயே சனியம் வச்சுது, எவ்வளோ நேரம் திட்டின்னு இருக்கலாம். ஆனால் அந்த டீச்சரை மேடம், எஸ் மேடம், ஓகே மேடம் அப்படின்னு சொல்லிட்டு பாவனா போடலாம். ஆனால் மனசில் என்ன செய்யலாம்? உங்களை தான் சொல்கிறேன், ஏன் டீச்சரை சொல்ல, யாரை ஒன்றாலும் என்ன செய்யலாம்? ஊரில் வர இதுக்கு வர மாட்டேது, வரும் வாயில மனசுக்குள்ளே புலம்பின்னு இருக்கலாம். இருதயம் வாயால் என்ன சொல்லலாம்? ஒருத்தரை புகழலாம், வாயால் ஒருத்தரை கனப்படுத்தலாம். இதுக்கெல்லாம் கேடு, இதுக்கெல்லாம் ஒரு மரியாதை, சனி அப்படின்னு மனசுக்குள்ளே திட்டலாம், கையெடுத்து கும்பிடலாம், வணக்கம் சொல்லலாம். ஆனா சொல்லுங்க, வார்த்தை கனமான வார்த்தையா இருக்குது, ஆனா இருதயம் எப்படி இருக்குதா? தூரமா இருக்குது. இருதயம் விலகி இருக்கிறது, இருதயம் அசட்டை பண்ணுகிறது. நீங்க கர்த்தரை உங்க இருதயத்திலே பரிசுத்தப்படுத்த வேண்டும், கர்த்தரை உங்களை இருதயத்திலே கனப்படுத்த வேண்டும், உங்கள் இருதயத்தில் அசட்டை பண்ணக்கூடாது. அல்லேலூயா. சில காரியங்களை கர்த்தர் உள்ளத்தில் பேசுவார்,
சில காரியங்களை கர்த்தர் உள்ளத்தில் தருவார், உணர்த்துவார். இதை செய்யாத அல்லது இதை பண்ணாத, அல்லது ஒரு சில காரியங்கள் நம்மளை தூண்டும்ல, மனசை அடிச்சுக்கும்ல. அப்போது அதை மேற்கொள்கிறோம், அதை மீறுறோம் சொன்னால் அப்போ நாம் என்ன செய்கிறோம்? அசட்டை செய்கிறோம். நம்ம என்ன செய்கிறோம்? அப்போ அசட்டை செய்கிறோம். நமக்கு தெரியுது இது இது தவறு, நமக்கு தெரியுது இது இது சரியில்லைன்னு. அப்படி மீறி செய்வோம் அப்படின்னு சொன்னால் அந்த இருதயத்தில் கர்த்தரை நம்ம என்ன செஞ்சிட்டோமா? அசட்டை பண்ணிட்டோம், அவரை மரியாதைப்படுத்தலை. அல்லேலூயா. வாயில கர்த்தர் நல்லா துதிச்சுட்டு, வாயில கர்த்தரை நல்லா மகிமைப்படுத்திட்டு, மனசுல என்னடா இவர் இப்படி பண்றாரே, ஒரு மாதிரி கடவுளை குறித்த தவறான எண்ணங்கள், ஆண்டவரை குறித்ததான ஒரு அசட்டைத்தனமான எண்ணங்கள் வருமானா அது கர்த்தரை நீங்கள் அவமரியாதை பண்றதுக்கு சமம். அல்லேலூயா. இப்போ நான் ஏதோ ஒன்று சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்று காரியம் சொல்றேன், கர்த்தர் நமக்கு வாழ்நாள் இடம் தருவார், எல்லாரும் சேர்ந்து ஆமேன் அப்படின்னு சொல்றோம். சொல்லுங்களேன் ஆமேன். யாரோ 2 பேர் மனசுக்குள்ள இவருக்கு வேறு வேலை இல்லை, ஆமீன். வாய் ஆமேன்னு சொல்லுது, மனசுக்குள்ள இல்லை இவருக்கு வேறு வேலை இல்லை, இதெல்லாம் முடியுமான்னு சொன்னாங்கன்னு வச்சுக்க, அவங்க என்னை மனசில் அவமரியாதை பண்ணுறாங்க. அவங்க என்னை மனசில் என்ன செய்கிறாங்க? நான் சொல்லும் போது ஆமேன் பாஸ்டர் கையை பிடிச்சி, ஆமாம் பாஸ்டர் கத்துறவங்க ஆசை அப்படின்னு 24 பாஸ்டர்னு வாயால் சொல்லிட்டு வெளியே போகும்போது இவருக்கு வேலை இல்லை, இப்படி எவ்வளோ காப்பாரோ தெரில அப்படின்னு எதனா ஒன்று சொன்னால் அது என்ன அர்த்தம்? சொல்லுங்களேப்பா. வார்த்தையால் கனப்படுத்திட்டு மனசால என்ன பண்றது? அசட்டை பண்றது. அப்படி ஆண்டவரை வார்த்தையால் கனப்படுத்திட்டு நீங்க நல்லவருப்பா, நல்லவரே என் இயேசுவே, அப்புறம் நான் பாடும் பாடலின் காரணரே அப்படின்னு பாடிட்டு, ஆனால் மனசில் இல்லை ஆண்டவர் எனக்கு நல்லது செய்யலை, அப்படி ஒன்றும் என்னை நல்லா வச்சில்ல, எனக்கு ஒன்றும் பெருசாக செஞ்சல, என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாரு, என்னை ரொம்ப வேதனைப்படுத்துகிறாரு, என்னை ரொம்ப நோகடிக்கிறாருன்னு நீங்கள் நினைப்பீங்கன்னு சொன்னால் அப்போது உங்கள் இருதயத்தினால் நீங்கள் கர்த்தரை என்ன செய்கிறீர்கள்? கனஈனம் பண்ணுகிறீர்கள். அல்லேலூயா. ஒரு நாளும் ஆண்டவருக்கு மனசில் நினைக்கிறது தெரியாதுன்னு நினச்சிடாதீங்க. மனசில் நாம் அவரை குறித்து ஒரு வருத்தப்படுவோமானால், என்ன படுவோமானால், சே நான் இப்போ நான் இருக்கேன், நடா இது ஊழியத்துக்கு வராமல் சும்மா இருந்திருக்கலாம், தேவையில்லாம் எங்கேயோ வேலை பண்ணி படிச்சிருக்கலாம், தேவையில்லாமல் மனசுக்குள்ளே நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. உங்ககிட்ட வந்து கர்த்தரை நான் அப்படி வச்சு பிடிக்கிறேன், நான் அப்படி மனசில் நினைப்பேன், ஆனால் நான் கர்த்தரை அசட்டை பண்ணுகிறேன்னு அர்த்தம். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? அல்லேலூயா. உங்களுக்கு சொல்லலை, யார் சொல்கிறா? நான் என்ன நினச்சிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. எவ்வளோ மேன்மை பண்ணி, எவ்வளோ ஆசீர்வாதம் கொடுத்து, எவ்வளோ மரியாதை கொடுத்து, எவ்வளோ கனப்படுத்தி கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அப்படி வச்சிருக்கிறாரே, நான் அர்ஜென்ட்லேருந்து வெளியில் வரேன்னு சொல்லிட்டு பாஸ்டர் சைமன் பீட்டர் சிவகுமார் கிட்ட காரை கொடுத்து பாஸ்டரை கொண்டு போயிட்டு என்ன செய்யுங்க, மெயின் ரோடு வரைக்கும் விடுங்க, பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் விடுங்க அப்படின்னார். அவரும் எனக்காக வந்து என்னை வந்து இன்னமும் நானாக கார்லேயே தான் போவேன்னு அடம் பிடிச்சேன்னா நான். அதுவும் இல்லாமல் இங்கேருந்து பைக்கில் வந்து எதிர்க்க ஆப்போசிட் ரோட்டில் விட்டுட்டேன். பாஸ்டர் நான் பைக்கில் வரேன், இது மாதிரி ப்ரேயருக்கு வரணும்னா இல்லை கூட காரில் வாங்கினார். பைக்கை ரோட்டில் விட்டுட்டு என் ஹெல்மெட்டை சிக்கன் கடையில் கொடுத்துட்டு அவர் கூட போனேன். அதுக்கப்புறம் வழியிலே நிறுத்திட்டு சிவகுமார் வேண்டாம் ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது, நான் மாறி போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை அனுப்பிட்டேன். என்ன சொல்கிறது புரியுதுங்களா? இவ்வளோ மரியாதையாக இவ்வளோ கனமாக கர்த்தர் வச்சிருக்கும் போது நான் என் மனதில் அப்படி நினைப்பேன், ஆனால் என்னை கனப்படுத்தி வச்சிருக்கிற கர்த்தரை நான் அசட்டை பண்ணுறேன்னு அர்த்தம். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் நினச்சிடாதீங்க உங்கள் மனசில் கண்டதை நினைக்கிறதுனால இதெல்லாம் கடவுளுக்கு நான் வாயில் சொல்ல பாஸ்டர், மனசில் நினச்சேன்னா முடிஞ்சு போச்சு கதை. அவர் சொல்கிறார், இது வாயால் என்னை துதிக்குது, ஆனால் மனது எனக்கு எப்படி இருக்கே சொல்லுவாங்க. பேசும்போது மனசால கூட நான் நினைக்கிறேங்க, மனசால கூட நான் யோசிக்கலைங்கன்னு சொல்லுவாங்கள்ல. அப்போது பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், வாயில் பேசுறது மட்டும் இல்லை, மனசில் நினைக்கிறதும் அவமரியாதை தான். அதுவும் என்ன தான் சொல்லுங்கம்மா? அவமரியாதை தான். அதாவது அவரை அசட்டை பண்ணுறதுக்கு தான் சமம். அப்போ என்ன செஞ்சிடக்கூடாது, என்னடா இது ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு முறுக்குனீங்கன்னா உங்கள் கதை போச்சு, இன்றைக்கி ஆராதனை உங்களுக்கு வேஸ்ட்டு. அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை எழுந்துக்கணுமா, ஞாயிற்றுக்கிழமை போகணுமா? அப்படி இருக்கக்கூடாது. நேற்று நைட்டு தூங்குறதே உங்களுக்கு எப்படி தெரியுமா தூங்கணும்? நாளைக்கு ஆராதனைடா, நாளைக்கு எழுந்திருக்கணும்னு தூங்கணும். நீங்கள் அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு அர்த்தம்? கனப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். இந்த உடம்பு கர்த்தரை என்ன செய்யுதுன்னு அர்த்தம்? கனப்படுத்துதுன்னு அர்த்தம்.
அல்லேலூயா. நல்ல கனவு வரட்டுமே, அப்படியே சுகபோகமாக வரட்டுமே. கனவு ஒரு பக்கம் மிக்க ஆஹா ஓஹோ இன்பமான தூக்கம் வரும். திடீர்னு உங்களுக்கு ஒரு விழிப்பு வரணும். உங்கள் உடம்பு சொல்லணும், ஏய் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைன்னு சொல்லணும். அப்படி துடிச்சு எழுந்தீங்கன்னா உங்கள் மனது நான் சொல்லுகிறேன் கர்த்தரை கனப்படுத்துகிறது. இன்னொரு இடத்துல சொல்லுது, இருதயம் விழித்து கொண்டு இருக்குமா. சொல்லுங்க, இது நடா இது இருது என்ன செய்தான்? விழிக்குதான். கண்ணு தானே விழிக்கணும். இது எது விழிக்குதா? பக்கத்தில் சொல்லுங்கப்பா, எது விழிக்கணுமா? ஏய் பாடுறா, உடம்பு ஒத்துழைச்சா சில பேருக்கு மனசு என்ன செய்யாது? என்ன பண்ணுறாங்க? படம் வரைகிறாங்க. பல் துளக்கலை, அவங்க என்ன செய்கிறார்கள்? நான் 5 நிமிஷத்துக்கு மேலே பல் வளர்க்க மாட்டேன். 1/4 மணி நேரம் பல் எலும்பு தேஞ்சு கூசுற அளவுக்கு தேய்ச்சின்னு இருப்போம். நல்லா தேய், மேலே இருக்கிற எனாமெல்லாம் போய் ஒரு வாயை கொப்பளிக்கிறதுக்கு பண்ணாமல் சில பேர் என்ன பண்ணினே இருப்பாங்க? போட்டுன்னு இருப்பாங்க. அதே மாதிரி தான் குளிக்க போனான். குளி நான் சொல்லுவேன், எவ்வளோ குளித்தாலும் மேலே இருக்கிற அழுக்கு தான் போவோம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், எவ்வளோ குளித்தாலும் மேலே இருக்கிற அழுக்கு தான் போவோம். கலர் மாற வாய்ப்பே இல்லை. நானும் ரொம்ப வருஷமாக குளிக்கிறேன், மாறுது. சில பேருக்கு ஒரு மணி நேரம் குளிச்சுட்டா அப்பாடா இப்போ நம்ம வெள்ளைக்காரியா வர்றா வெள்ளைக்கார மாதிரி அப்படிங்கிறவ. நான் சொல்கிறேன், உங்கள் மனசு கர்த்தரை அசட்டை பண்ணக்கூடாது. அல்லேலூயா. கொடுக்கும்போது கூட சொல்லித்தரேன் பாருங்கள். கொடுக்கும்போது கூட இல்லை, மகிழ்ச்சியாகவும் அறகுறையாக கொடுத்தீங்கன்னா நீங்கள் 1000 லட்சங்களை கொடுத்தாலும் அது வேஸ்ட்டு. அதான் சொல்லுவாங்க, கொடுப்பதை எப்படி கொடுக்க வேண்டுமா? மனப்பூர்வமாக. மோசைக்கிட்ட சொன்னார், உற்சாகமாக மனப்பூர்வமாக எவன் கொடுக்குறானோ அவங்ககிட்ட வாங்க, அப்படி இல்லாதவங்கிட்ட வாங்காதன்னாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படி சொல்லியே இந்த ஜனங்க தேவைக்கு மேலே அதிகமாக கொடுத்தாங்க. கைத்தட்டி. இந்த ஊழியர் கூட்டத்தை நடந்தது அன்றைக்கி வரைக்குமே. நான் நோவாக்க இருக்கிறவங்களுக்கு தெரியும், நீங்கள் தான் செஞ்சீங்க, முழு சப்போர்ட்டும் நீங்கள் தான் பண்ணீங்க. அல்லேலூயா சொல்லுவோம். ஆனால் முடித்த பிறகு கூட எங்கள் தம்பி எங்கள் அம்மா நான் போய் திட்டிருக்கிறான், என்ன இப்படி பண்ணுறாரு, இவ்வளோ செலவு பண்ணுறாரு அப்படின்ட்டு. அப்புறமா ஃபோன் பண்ணுறான், ஒரு காசு அனுப்பிச்சிருக்கிறேன், எதுக்குடான்னு கேட்டேன். இல்லை நடந்து முடிஞ்ச ஊழியர் கூட்டத்துக்குன்னு சொன்னான். அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. சத்தியம் என்ன தெரியுங்களா? மனதளவில் கூட ஆண்டவருக்கு நீங்கள் செய்கிற விஷயத்த நான் இப்படி செய்கிறேனேன்னு சஞ்சலமா சலிப்பா இல்லை, கர்த்தருக்கு நான் இதை செய்கிறேனே என்று சொல்லி செய்யணுமே தவிர எப்படி செய்யக்கூடாது? சொல்ல மாட்டீங்களப்பா. மல்கியாவில் தான் சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் எதினால் என்னை அசட்டை பண்ணினீர்கள் என்று சொல்லுகிறீர்களே, உங்கள் காணிக்கையினாலும் தசம வாங்கினால் தான் நீங்கள் என்ன செய்தீர்கள். அங்கே போல நீங்கள் உடனே தப்பாக எடுத்துக்காது. நீங்கள் எது கொடுக்குறதா இருந்தாலும் ஒரு 100 ரூபாயை கூட சந்தோஷமாக கொடுங்க. அது ஆண்டவர் எப்படி எடுத்துப்பார்? நேற்று கூட ஒரு அம்மா ஜெக்காபுரத்தில், ஐயா என்கிட்ட இருந்ததை கொடுக்குறேம்மா, அது எவ்வளோ பார்க்கல பாரு, என்கிட்ட சில பேர் காணிக்கை கொடுத்தது, நான் பாக்கெட்டில் போட்டுக்கிறேன், அது எனக்கு 10 ரூபா கொடுத்தாலே எனக்கு அது பெருசு தாமான்னு சொன்னேன். அல்லையா சொல்லுவோமே. அது 10 ரூபாயா 100 ரூபாயாங்கிறது மேட்ரு கிடையாது. சின்னதா பெருசா கத்தையா ஒத்தையாங்கிறது பிரச்சனை கிடையாது. மனப்பூர்வமாக செய்யுங்க, கர்த்தர் அதை கோடிகளுக்கு சமமாக பார்ப்பார். அல்லையா சொல்லுவோம். எந்த அளவுக்கு மனதில் கனம் பண்ணணும், எதை சொல்லுங்க சொல்லுங்கம்மா. நான்லாம் கொடுக்குறது ஒன்றுமே இல்லை. அதான் ஒரு ஊழியக்காரர் இங்கே பேசும்போது சொன்னாங்க, ஜெயராஜங்க சொன்னார், ஊழியர் கூட்டத்தில் சொன்னார். யார் பின்னாடி இருந்தீங்க? ஒரு ஊழியக்காருக்கு 2 பேர் வந்தாங்களாம் ஒரு சர்ச்சில். ரத்தனபால் அவருக்கு உங்களுக்கு தெரியாது அவரை. ஒருத்தர் வந்து காரில் வந்தாராம், கோட்டு சுற்று போட்டுலாம் வந்தாராம். உடனே அந்த பாஸ்டர் அவரை என்ன பண்ணாராம், வாஹா காரில் வராங்க. அவருக்கு அப்போ வந்து சர்ச்சு கட்டுற வேலை நடக்குதான் அந்த பாஸ்டருக்கு. உடனே அவர் காரில் வராங்க, கோட் சூட்டில் வராங்கன்னு, ஏதோ நமக்கு சப்போர்ட் பண்ண தான் வராங்க, பெருசாக கொடுக்க வராங்கன்னு அவங்க ஒய்ஃபு கிட்ட சொல்லி நல்ல ஸ்நாக்ஸ்லாம் ரெடி பண்ணி காஃபிலாம் ரெடி பண்ணி அவங்கள கேட்குறாராம், பிரதர் உங்களுக்கு என்ன வேணும், காஃபி வேணுமா, டீ வேணுமா, ஹாட்டாக வேணுமா, கூலாக வேணுமா, மிச்சர் கிச்சர்லாம் தட்டப்பட்டெல்லாம் உபசரிப்பான். எதுக்கு இவர் எதுக்கு வந்துக்கிறாரு? ஏதோ சர்ச்சு கட்டுறதுக்கு கொடுக்க வந்துக்கிறாருண்ணா. அந்த பிரதர் காரில் வந்த கோட்டு சூட்டு போட்ட பிரதர் ஓன்னு அழுகுறாராம். எதுக்குன்னு கேட்டால், பாஸ்டர் எனக்கு 3 கோடி ரூபாய் கடனாக இருக்குது பாஸ்டர், எனக்காக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர் அப்படின்னு என்ன பண்ணுறாராம். அந்த ஆள் கொடுக்க வரல, எதுக்கு வந்துக்கிறாரு? செபிக்கவோ இல்லை கேட்க வந்துக்கிறார். சரி முடிஞ்சு போச்சு, போயாச்சு. அதுக்கப்புறம் அவங்க சபையில் இவருக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு விசுவாசி, கடனில் இருந்த ஒரு விசுவாசி, கடனில் கஷ்டத்தில் இருந்த விசுவாசி, அவங்க இவரை பார்க்க வரேன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்புறமா எவ்வளோ நாள்லாம் தெரியல.
இப்போ மறுபடியும் ஃபோன் வருது, பாஸ்டர் நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவர் என்ன பண்ணியிருக்காரு, இன்னும் நினச்சிருக்காரு, கோட்டு சூட்டு போட்டு வந்தவன் ஒருத்தன் நம்மளை அழுதுட்டு கடங்காரன் கேட்டு போயிட்டான். இவன் ஆல்ரெடியே கடங்காரன், இவன் எதுக்கு வரப்போகிறானோ அப்படின்னு சொல்லிட்டு வந்தவரை, வா உட்காரு என்ன விஷயம் அப்படின்னு கேட்டாராம். பாஸ்டர் எனக்காக என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. அப்படியா, சரி ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரே இந்த பையனை பாருங்கள், இந்த பையனுக்கு உதவி செய்யுங்கன்னு அப்படி ஏனத்தனமா ஜெபம் பண்ணி முடிச்சிட்டாரான். அல்லையா சொல்லுவான். டீ குடிக்கிறியா காப்பி குடிக்கிறியான்னு கேட்கலையாம். அல்லேலூயா. எதுவுமே கேட்கலையா, எதுவுமே என்ன செய்யலையாம், தரலையாம். சரிப்பா அப்புறம் என்னப்பா அப்படின்னு கேட்டாராம். இல்லை பாஸ்டர் ஏற்கனவே வந்தேன், நீங்கள் ஜெபம் பண்ணீங்க, கர்த்தர் எனக்கு அற்புதமாக அந்த கடன்கள்லேருந்து எனக்கு விடுதலை கொடுத்து எனக்கு எல்லா கடனை அடைச்சிட்டாரு. அல்லேலூயா. ஒரு சின்ன காணிக்க அப்படின்னு ஒரு பண்டில் கொடுத்துட்டு போனாராம். அல்லேலூயா சொல்லுவோம். அதுலேருந்து தான் கோடி கணக்கில் கை தட்டுங்களேன். இப்போ என்ன புரியுது உங்களுக்கு? அந்த ஆள் நான் இல்லை. அல்லேலூயா சொல்லுவோம். சத்தியம் என்ன தெரியுமா, கொடுக்கறது நான் சொல்ல வந்த மனப்பூர்வமாக நீங்கள் கொடுக்கணும். ஆண்டவருக்கு செய்கிறது சின்னது பெருசுன்னு இல்லை. கர்த்தர் சொல்லுகிறார், வார்த்தையில் கனப்படுத்திட்டு இருதயம் தூரமாக இருந்தால் ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆண்டவர் அதை அங்கீகரிக்க உங்களுக்கு பயம் இருக்கணும். நான் ஆண்டவருக்கு நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் சரி, இங்கே இருக்கிற வேரியஸான ஆட்கள் இருக்கீங்களே இவ்வளோ அப்படின்னு அப்படி, ஆனால் எதுவாக இருந்தாலும் சரி கொடுக்கறத உங்கள் மனப்பூர்வம், ஆண்டவரே இது என் சக்தி. ஒருவேளை உங்களுக்கு மனசு குத்தம், நம்ம கம்மியாக கொடுக்குறோன்னு சில பேருக்கு மனசு குத்தம், சில உண்மையாக இருக்கிறவங்க அப்படி இருந்தாலும் பரவாயில்ல. ஆண்டவரே நான் அதிகமாக கொடுப்பதற்கு எனக்கு என்ன செய்யும், உதவி செய்யும். என் மனசை கொஞ்சம் என்ன வாக்குங்க, தாராளமாக்குங்க. எனக்கு இவ்வளோ வருமானம், ஆனால் நான் இதில் இவ்வளோ தான் கொடுக்குறேன், ஆனால் எனக்கு உதவி செய்யுங்க, என் பிரச்சனை எல்லாம் தீர்த்தா நான் என்ன பண்ணுறேன். சொல்ல மாட்டீங்களாப்பா, ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். என் ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு பிரச்சனை இருக்குது, நான் சீட்டு கட்டணும், இல்லை டியூ கட்டணும், கடன் கட்டணும், இதெல்லாம் எனக்கு தீத்தா நான் உங்களுக்கு சரியா. ஏன்னா அந்த அந்த மன சஞ்சலம் இருக்குல்ல, அந்த வருத்தம் இருக்குல்ல, அப்படி என்ன செய்யக்கூடாது, செய்யவே கூடாது. அதை கர்த்தர் சொல்லுவார், நீங்கள் அதை என்ன செய்யலை, எனக்கு மனப்பூர்வமாக செய்யலை. திரும்பவும் சொல்கிறேன், அப்பாவை பிள்ளைகள் கனம் பண்ணுவது போல எஜமானனை வேலைக்காரர்கள் பயப்படு. இது அப்பாவை பிள்ளை கனப்படுத்த வேண்டியது இயற்கை. சொல்லுங்க, அப்பாவை பிள்ளை கனப்படுத்த வேண்டியது. சோறு போட்டு வளர்த்துருக்காங்க, அல்லேலூயா அல்லேலூயா, படிக்க வச்சு காப்பாற்றி இருக்கிறாங்க, அதனால என்ன பண்ணி ஆகணும். ஆனால் எஜமானனை வேலைக்காரர்கள் பயப்படுவதும் கனப்படுத்துவதும் கடமை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அது இயற்கை, இது கடமை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இயற்கைனா என்ன அர்த்தம்? ஆட்டோமேட்டிக்கலாக நடக்கும். ஆனால் கடமை இருக்குல்ல, அதை நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். அல்லையா சொல்லுவோமே, கடமை என்ன பண்ணி தான் ஆகணும். சம்பளம் தரமாட்டான், வேலைக்கு வச்சுக்க மாட்டான். ஏய் போ, என்ன மரியாதை கொடுக்க மாட்டேற, நீ வேலைக்கு தேவையில்லை. வணக்கம் வைக்கிறதுலேருந்து பார்ப்பாங்க, என்னப்பா எழுந்துக்கிறதுலேருந்து பார்ப்பாங்க, வர்றதில் ஏய் எத்தனை தடவைப்பா சொல்கிறது உனக்கு, என்ன டெய்லி லேட்டாக வர, நாலுலேருந்து லேட்டாக வந்தால் வேலைக்கு வராதே. இது யார்? யார் இது? எஜமானன். இது யார் இது? உடனே நாளைக்கு லேட்டாக போக நீங்கள் தயாராவீங்களா? உங்களை சொல்கிறேன், நம்ம சும்மா சொல்லுங்கள், ப்ராக்டிக்காக வேலைக்கு போகிறவங்க சொல்லுங்கள். 2 நாள் வேலைக்கு லேட்டாக போனீங்க, பார்ப்பாங்க, என்னப்பா தம்பி, என்னம்மா என்ன லேட்டாக வர, என்னாச்சு உனக்கு? அடுத்து அவங்க வார்த்தை என்னவா இருக்கும்? உங்களுக்கு சொன்னதை சொல்லுங்கள், என்னவா இருக்கும் அவங்க சொல்கிற வார்த்தை? நாளையிலேருந்து லேட்டாக வர்றதா இருந்தால் வேலைக்கு வராத, கணக்கு முடிச்சுட்டு போ. நாளைக்கு லேட்டாக போவீங்களா? ப்ராக்டிக்கலாக பேசுங்கன்னு சொன்னேம்மா. நடந்தா போவீங்க, நடக்கிறீங்களா பறக்கிறீங்களா? அந்த காலு சொல்லுங்க, பேக் ஒரு பக்கம் ஆடும், நீங்கள் ஒரு பக்கம் ஆடும், சிக்கி சாக்க சிக்கி சாக்க சிக்கி சாக்க. யாராவது வழியில் பார்த்துட்டு ஏய் வரலட்சுமி அப்படின்ட்டா, ஏய் கம்முன்னு இருச்சு, அந்தால வேற கத்துவா, டக்கு 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 டக்குன்னு ஓடுது. ஆட்டோவில் போவியா? வேலை செய்கிற சாதாரண வேலைக்கு ஆட்டோவா? ஓ வீட்டுக்கார ஆட்டோ இருக்குல்ல, சரி. அதுக்கு பேர் என்னம்மா? நீங்கள் பண்ணுற அதுக்கு பேர் என்ன? பயம். சொல்லுங்கள், நீங்கள் அதுக்கு பண்ணுறதுக்கு பேர் என்ன? பயம். நாளைக்கு லேட்டாக போனால் அந்த என்ன பண்ணுறோமா? லீவு போட்டா சம்பளம் கட்டா. நான் ஒரு கம்பெனியில், டிரான்ஸ்போர்ட் கம்பெனியில் வேலை செஞ்சுட்டேன். அந்த கம்பெனி பேர் கெஜப்பிரியா. அதுக்கு பேர் என்ன? அது என்னடா கெஜப்பிரியா? மலையாள டிரான்ஸ்போர்ட். இப்போ டீ கடையாக இருக்குது. அந்த மாதிரி லேட்டாக போயிட்டோம், லீவ் போட்டான் அந்த மலையாள ஓனர் முரளி வினோத்,
அவர் என்னை பார்த்து கேட்பார். சின்ன வயசில் இருக்கும்போது நான் போய் தலையை கொஞ்சம் நிற்பேன் அவருக்கு முன்னாடி. லீவ் போட்டுருவோம், ஊழியத்துக்கு போயிடுவோம், கிராம ஊழியத்துக்கு போயிடுவோம். லேட்டாக இல்லை லீவ் போட்டுருவேன், போய் நிற்பேன். அவரில் மலையை அதான் தமிழ் கூட தமிழில் பேசுவார். என்ன பாரு உன்னா பொண்ணு பார்க்க வந்திருக்கிறாங்க, தலையை குனிஞ்சே நிற்கிறேன். என்னை பார்த்து சொல்லுவார். ஏன்னா நான் ஒரு பேச மாட்டேன். எவ்வளோ சம்பளம்? 1250 ரூபாய் சம்பளம். 94 எப்போ? 94 95 காலேஜ் போகிறதுக்கு முன்னாடி, நியர்பை 96 வச்சுக்கோங்க, 30 வருஷத்துக்கு முன்னாடி 1250 ரூபாய் சம்பளம். உன்னா பொண்ணு பார்க்க வந்திருக்குதா, நீ தலையை குனிஞ்சு போட்டுக்கிற, இங்கே பாரு அப்படின்னு பார்ப்பார். நைட்டில் 1 மணி ஆகும், 2 மணி ஆகும், லோடுலாம் வேலை முடிச்சு லேட்டாக போவேன். அப்படி இந்த வால்டாக்சி ரோடில் தான் நடந்து ஒரு அம்மன் கோயிலத்துலேருந்து இப்படி தான் நடந்து போவேன். அடுத்தது சொல்லுவார், நாளைக்கு காலையில் 8:30 மணிக்கெலாம் வா. இன்னைக்கு அனுப்புறது எத்தனை மணிக்கு? 1 மணிமா, 1:30 மணி. லோடு லாரி செட், அது லாரி லோடு ஏற்றிட்டு வீட்டுக்கு போனால் அது வேறு டைப்பிஸ்ட் தெரியும்னு சொல்லி வேறு எனக்கு பில் அடிக்கிற வேலை கொடுத்துருவாங்க. டொக்கு 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 நைட் லோடு ஏற்றுற வேலை இல்லை. நான் அப்போ அந்த சின்ன வயசில் டைப்பிஸ்ட்டாக இருந்தேன், அதாவது கிளர்க்காக இருந்தேன். பில் அடிக்கிற வேலை. நைட்டு 1:30 மணிக்கு போனால் காலைல 8:30 மணிக்கெலாம் வா. காலைல 8:30 மணிக்கு போவோமா போக மாட்டோமா சொல்லுங்களேன்? சாப்பிடாம கொள்ளாமல் கூட போயிட்டு அந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு பக்கத்தில் இப்போ அந்த பில்டிங் இடிஞ்சு போய் கிடக்குது, இடிச்சிட்டாங்க. அந்த இடத்துல ஒரு டிஃபன் கடை இருக்கும், ஒரு 2 பூரியோ 2 இட்லியோ அங்கே போய் தான் சாப்பிடுவோம். அப்போது உலக பிரகாரமான ஒரு எஜமானனுக்கு நாம் என்ன செய்கிறோம்? அஞ்சுறோம். சொல்லுங்கள், என்ன செய்கிறோம்? பயப்படுறோம். இந்த வேலையை நீ செஞ்சுட்டு தான் போகணும்னு சொன்னால், என்னைக்காவது அந்த வேலையை விட்டுட்டு போனேன்னு யாராவது சொல்லுங்கள், உங்களுக்கு நான் 500 ரூபாய் தரேன். எங்கள் ஓனர் வேலையை சொன்னார். அவர் சொல்ல அந்த வேலையை நான் செய்யாமல் என்ன பண்ணிட்டேன்? அரைக்குறையாவது விட்டுட்டு போனாலும் போவீங்களே தவிர. சொல்லுங்களேன், எப்படி செஞ்சாலும் பரவாயில்ல. எப்படி 500 ரூபாய் காப்பாற்றிட்டேன் பார்த்தியா? எனக்கு தெரியும் அங்கேருந்து எதனா பதில் வரப்பா. நான் கூட விட்டு வந்திருக்கேன். எப்போ விட்டு வந்திருப்பேன்? போச நேரத்துக்கு போயிட்டு அங்கேருந்து போயிட்டுருப்பேன். ரைட்டா? செய்ய சொன்ன வேலையை அரைக்குறையாவது விட்டுட்டு வந்திருப்போம். ஆனால் ஒரு ஓனர், ஒரு மேனேஜர், நமக்கு மேலே இருக்கிற ஒரு அதிகாரி, ஒரு சூப்பர்வைசர் சொன்ன வேலையை கொஞ்சமாவது செஞ்சு, சார் என்னால் முடியல சார், நாளைக்கு வந்து செய்கிறா, நாளைக்கு பண்ணிக்கிறேன்னு வந்துட்டேன் சார்னு சொல்லுவீங்களே தவிர, ஒருத்தர் உங்களுக்கு வேலை கொடுத்து அதை செய்யாமல் என்ன செய்ய மாட்டீங்க? வர மாட்டீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கான்னு கேட்குறேன். ப்ளீஸ் ப்ராக்டிக்கலாக பேசுவோம். இருக்கா? அது எப்படி பாஸ்டர் அன்றைக்கி அப்போது வந்தாலும் சில பேர் சொல்லுவாங்க, அசிங்கமாக திட்டுவானுங்களே. ஐயோ, அவங்ககிட்ட போய் என்ன செய்ய முடியாது? ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்தா அடுத்த நாள் அந்த ஹோம்ஒர்க்கை செய்யாமல் இந்த பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகுமா? ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தா அந்த ப்ராஜெக்டை முடிக்காமல் அடுத்த நாள் காலேஜுக்கு போவியா? அல்லேலூயா. அப்போ போறேன்னு சொன்னா நீ கனப்படுத்தாத லிஸ்ட்டில் இருக்கிறேன்னு அர்த்தம். பயப்படுகிறவங்க என்ன பண்ணுவாங்க? நைட்டெல்லாம் விழிச்சு என்ன பண்ணுவாங்க? எழுதுவாங்க. பயப்படுறவங்க என்ன செய்வாங்க? சொல்லுங்கம்மா. நைட்டெல்லாம் கண்ணு விழிச்சு அந்த ப்ராஜெக்டை ஒர்க் பண்ணுவாங்க, அல்லது முடிச்சுட்டு தான் போவாங்க. உங்களை பார்த்து கேட்குறேன், நம்முடைய எஜமானன் உங்களை பார்த்து கேட்குறாரு, நான் எஜமானனானால் எனக்கு பயப்படுகிற, நான் சொல்கிறேன் இப்படி சொல்கிறேன், உலகத்தில் இருக்கிற தகப்பனுக்கு பயப்படுகிற கனப்படுத்துகிற பிள்ளைகளை அந்த தகப்பன்கள் சும்மா விட்டுருக்காங்களா? உங்களை பார்த்து கேட்குறேன். ஒரு வேளை அப்படி அந்த தகப்பன்கள் சும்மாவே விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. எங்கள் அப்பாவில் அந்த லிஸ்ட்டு தான். என்ன ஜோதி, ஓகேவா? ஒன்றும் பெருசாக என் தங்கச்சிங்களுக்கெல்லாம் செய்யலை, எனக்கே செய்யலை, விட்டுருவான். ஆனால் பரலோக தகப்பன் சும்மா விடுவாரா? என்னை பார்த்து கேளுங்க. உங்கள் பரலோக தகப்பன் சும்மா விடுவாரா? இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு இப்போவே சேர்த்து வைக்கிற தகப்பன்மார்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. என் பொண்ணுக்கு இவ்வளோ நகை சேர்த்து வச்சுருக்கேன், என் பையனுக்கு இதை பண்ணி வச்சுருக்கேன், இல்லை இது பண்ணணும் அப்படின்னு தங்களுக்கு பயப்படுகிற கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்காக சேர்க்கிற அல்லது ஆயத்தப்படுகிற உற்சாகமாக இருக்கிற தகப்பன் இருக்கும்போது பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, பரலோக தகப்பன் உங்கள் உலக தகப்பனை விட ரொம்ப மேலானவர். ரொம்ப அழகான வசனம் இல்லை? ஈஸியாக இருக்கல? மத்திய 7:11 நினைக்கிறேன். பொல்லாதவர்களாகி நீங்கள், ஏன்னா நோட் பண்ணல, எனக்கு ஆண்டவர் சொல்கிறார், கொடுக்குறார், அவரை பற்றி அவரே தரார். இந்த இன்ஸ் வச்சுக்கோ, நோட்ஸ் வச்சுக்கோ, படி, சதுவோ, சூடு. ஆகையால் பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிற போது, பரலோகத்தில் இருக்கிற பிதார், என் அன்பு சபையே,
உங்கள் பிதா பரலோக பிதா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்கள் பிதா பரலோக பிதா. இந்த உலக பிதா பொல்லாத பிதா. நல்ல பிதாக்கள் இருக்கிறார்கள். இப்பவே 15-10 சவரம் சேர்த்து வைத்த பிதாக்களும் இருக்கிறார்கள். அல்லேலூயா. யாருக்கிட்டே இருக்கு நினைக்கிறேன் இல்லை? அவர்கள் பொல்லாத பிதா. ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆனால் உங்கள் பிதா, படிங்க, தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவளுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது. கையை பிடிச்சு சொல்லுங்க, உலக பிதாக்களை விட பரலோக பிதா நல்ல பிதா. உலக எஜமான்களை விட சொல்லுங்க, பரலோக எஜமானன் நல்ல எஜமானன். அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமையே ஒரு 3.5 கிலோ வஞ்சிர மீன் எனக்கு கிடைச்சிது பாருங்க. அல்லேலூயா சொல்லுவோம். பைக்கில் வச்சுக்கிட்டு, ஒரு காலத்தில் நாங்கள் பார்த்த சினிமாவில் ஒரு தங்க மீனை வச்சுக்கிட்டு போகிற சீனி ஞாபகத்தில் வந்து பைக்கில் ஓட்டுறேன். இவ்வளோ பெரிய மீன் நீட்டின்னு போகுது. அதனால் கவரில் வச்சுட்டு போனேன். அதனால் அவனுக்கு தெரில அது மீனா. ஆனால் வெட்டுறதுக்கு என்னது, நம்ம என்னப்பா மார்க்கெட்டு, பர்சர் கடை மார்க்கெட்டுக்கு போகிறேன். பைக்கை விட்டு இறங்குற, தூக்குறேன். தெருவும் பர்சர் கடைக்கும் எல்லாம் மீன் வாங்கிட்டு வெளியில் போவாங்க. ஆனால் ஒருத்தன் பைக்கிலேருந்து மீன் ஏற்றுன்னு போகிறான். கை தட்ட மாட்டீங்களா? இல்லைம்மா, எல்லாரும் என்னை எப்படி பார்க்குறாங்க? என்னடா எல்லாரும் மீன் வாங்கிட்டு போவாங்க, இந்த ஆள் பைக்கிலேருந்து என்ன செய்கிறான், எடுக்கிறேன். என் இடுப்புலேருந்து கால் சைஸுக்கு நீட்டாக தொங்குது. உள்ளே போய் வெட்டிக்கிட்டு அது நம்ம கேட்குறான், என்னையா இதுன்றான். ஓ, நேற்று தாயா நாங்கள் மீனும் கறியுமா சாப்பிட்டேன். ஆனால் அடுத்த நாள் கர்த்தர் எனக்குன்னு ஸ்பெஷலாக வஞ்சர மீன் தருவாராம். என் பிதா நல்ல பிதா. அல்லேலூயா சொல்லுவோம். சாப்பிட்டவர்கள் சொல்லுவோம் அல்லேலூயா. உங்களை இல்லைம்மா, எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு சில பேரை சாப்பிட வச்சு அவங்கள சொல்கிறேன். அல்லேலூயா. எவ்வளவு ஒரு நல்ல பிதா. நம்மை கனப்படுத்துகிற, ஏதோ வெந்த வேக அப்படி இல்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்கள் பிதா நன்மையானவைகளை கொடுக்கிற பிதா. அவர்கிட்ட தீமையே இல்லைங்க. சொல்லுங்கம்மா, நல்லா வாயை திறந்து சொல்லுங்க, பொல்லாங்க இல்லைங்க. அப்போ அந்த பிதாவுக்கு நீங்க கனத்தையும் பயத்தையும் செய்வது உங்களுக்கு எவ்வளவு நல்லது. சந்தோஷமா இல்லையா சொல்லுவான், எவ்வளவு நல்லது. பயப்படுறீங்களா? கனப்படுத்துறீங்களா? கவனிங்க, பயப்படுறீங்களா சிஸ்டர்? 10 மணிக்கு 10:30 மணிக்கு வந்த பிரதர் அண்ட் சிஸ்டர், எவ்வளோ உங்கள் பயம் எவ்வளவு தெரியுதுல்ல? ஒரு கம்பெனிக்கு 1/2 மணி நேரம் லேட்டாக போகுமா, ஒரு ஸ்கூலுக்கு ஒரு 1/2 மணி நேரம் லேட்டாக போகுமா, அல்லது ஒரு வேலைக்கு லேட்டாக போகுமா, ஒரு காரியம் ஃபங்க்ஷனுக்கு லேட்டாக போகுமா, பொண்ணு பையன் ரெடி ஆகுறானே இல்லையோ, யார் முதல்ல அங்கே ரெடியாக இருப்பான்? நோட்டீஸில் 6:30 மணிக்கு போயிட்டாங்க. ஏன்னா இவங்க தான் இந்த ஃபங்க்ஷனுக்கு முக்கியமான தலைமை கெஸ்ட்டு. 6:30 மணி போட்டாங்க. அங்கே எத்தனை மணிக்கு இருக்கணும் சொல்லுங்க? நம்ம லேட்டாக போனோம். என்னங்க பாஸ்டர் லேட்டாக வரீங்க, நீங்களே இப்படி லேட்டாக வரலாமா? சபைக்கு எத்தனை மணிக்கு வர நீ அப்படின்னு கேட்டால் என்ன வராது இல்லை? ஆண்டவர் சொல்கிறாரு, எனக்கு பயப்படுகிற பயம் எங்க? எனக்கு சொல்லுங்க, எனக்கு என்னை கனப்படுத்துகிற. அப்போ நான் உங்களை கேள்வி கேட்குறேன். இந்த கேள்வி ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கும் போது நீங்கள் சரியாக கனப்படுத்தி இருந்தா கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். நீங்கள் சரியாக கர்த்தருக்கு பயந்திருந்தா, பைபிள் சொல்லுது, மனப்பாடமாக எல்லாரும் சொல்லுங்க, எல்லாருமே கர்த்தருக்கு சொல்லுங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படும். எவ்விதமாக ஆசீர்வதிக்கப்படுவான்? அவன் மனைவி வீட்டோரும் திராட்சை கொடியை போல, அவன் பிள்ளைகள் ஒளிவு மர, அவன் கைகள் பிரியாசத்தை அவன் சாப்பிடும், அவன் பாக்கியம் நன்மை உண்டா இருக்கும். அப்படி இப்படி என்னெல்லாம் பைபிள் இருக்கும் அதெல்லாம் படிக்கும். அல்லேலூயா சொல்லுவோம். நீங்கள் சரியாக பயப்படல, சரியாக கனப்படுத்தாதனால நம்ம சிக்கி சிங்கரிஞ்சு போயிட்டு கிடக்கிறோம். ஒன்று மட்டும் உங்களுக்கு சொல்லுவேன், கர்த்தரை மட்டும் நீங்கள் சரியாக கனப்படுத்தி பாருங்க. எதோ எனக்கு கவனிங்கம்மா, கர்த்தரை மட்டும் நீங்கள் சரியாக கர்த்தருக்கு பயந்து பாருங்க, கர்த்தர் உங்களை வைக்கிற இடமே வேற. ஆமென், ஆமென். கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு தம்முடைய வழியை தெரிவிக்கிறாராம். கர்த்தருக்கு பயந்துகிறவர்களை கிருபை என்ன செய்யுமா? சூழ்ந்து கொள்ளுமா. எனக்கு அஞ்சி என் வசனத்துக்கு நடுங்குகிறவனே நான் என்ன செய்வேனா? நோக்கி பார்ப்பேனா. நீ பயப்பட மாட்ட, நீ சரியா கர்த்தரை கனப்படுத்த மாட்ட. லிசன், நீ கர்த்தரை சரியா கனப்படுத்த மாட்ட, நீ கர்த்தரை சரியா மரியாதை கொடுக்க மாட்ட, பயப்பட மாட்ட. ஆனா கர்த்தர் உன்னை கனமா வைக்கணுமா? சொல்லுங்க, கர்த்தர் உனக்கு இப்படிலாம் செய்யணுமா? நான் திரும்ப சொல்றேன், இந்த காரியங்களை சரியா இருப்பேன். ஆனால் இன்னொரு வசனம் இருக்கு, நீதிமொழிகள் 3:9,
ஏசாயா 43:23 2 வசனம் படி. 3 காரியம் சொன்னேன். வாயினால் கனப்படுத்தலாம், இருதயத்தினால கனப்படுத்தலாம், நம்முடைய கைகளாலே செய்கைகளாலே கர்த்தரை கனப்படுத்தலாம். படிங்க. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை நீ என்ன செய். அம்மா என்னை கவனிங்கம்மா, சபையில் இருக்கிற நான் பேசணும்னு நினச்சேன், இப்போவே பேசுகிறேன். எனக்கு தசமா கொடுக்குற ஒவ்வொருத்தரையும் பார்த்து சொல்லுகிறேன், நீங்கள் கொடுக்கிறது எது தெரியுமா? நீங்கள் கர்த்தரை கனம் பண்ணுகிறீர்கள். நான் உங்கள் சம்பள பில்லை பார்த்துட்டு, சம்பள பில் எவ்வளோ, 27,000 எவ்வளோ, 22,700 இருக்கான்னு நான் கணக்கு கேட்க முடியாது. அதிகமாக கொடுக்குற பிள்ளைகளும் உண்டு. அல்லையா சொல்லுவோம். 8,000 ரூபாய் சம்பளம் வாங்கி 1000 ரூபாய் தசம்பா கொடுத்து இன்னைக்கு 18,000 ரூபாய் சம்பளம் வாங்குற பிள்ளைகள் உண்டு. உனக்கு 1000 ரூபாய் சம்பளம் ஏறுது, நீ டிங்கிரி அடிப்பேனா 10,000 ரூபாய் ஒரு ஆளை ஏற்ற முடியும்னு சொன்னா 200 ரூபாயில் இவன் உண்மையாக இருந்தால் கர்த்தர் 10,000க்கு மேலே உண்மையாக இருப்பார். ஆமென். என்னப்பா ஏதாவது கற்பனையான கதை ஏதாவது சொல்கிறேன்னா? நான் சொல்கிறது ஏதாவது கற்பனை நினைக்கிறீங்களா? நீ கனம் பண்ணுவேன்னா உன்னை கனம் பண்ணுவதில் என் ஆண்டவர் ரொம்ப பெரிய ஆள். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, நீங்கள் கனம் பண்ணுறதை விட அவர் பெரிய ஆள். கர்த்தரை ராஜா ஒருவனை கண்ண பண்ண விரும்பினால் அவனுக்கு என்ன செய்யப்படும்? குதிரையை கொண்டு வாடா, ரதத்தில் ஏத்துறா, மேலே உட்கார வைடா, விட்றா அவனை ஊர்வலத்தை. ஆமேன்னு சொல்லுங்க. உங்களுக்கு புரியல, பைபிளை படிக்கிறவங்களுக்கு புரியும். நீங்கள் சரியாக கனவுப்படுத்தி இருந்தா கர்த்தர் உங்களை எப்படி வைப்பார் தெரியுமா? எல்லாத்துக்கும் மத்தியில் மேன்மையாக தான் வைப்பார். ஆமேன். என்னது? உன் விளைவின், உன் பொருளால், உன் விளைவின் முதற் பலனால் நீங்கள் என்ன செய்றீங்க? என்ன இல்லைங்க, கர்த்தரை கனம் பண்றீங்க. சந்தோஷமா இல்லையா சொல்லுவோம்? அது யாருக்கு கொடுக்குற கனம்? புரியலைங்களா? 10,000 ரூபாய் நான் 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னால் நீ அது கர்த்தருக்கு கொடுக்குற கனம். அது 500 ஆக்குறதும் 200 ஆக்குறதும் 700 ஆக்குறதும் ஊ விருப்பம். அது நான் அதுக்கு விளக்கம் கொடுக்கல. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு இந்த கதைக்கே வரல. நீ எவ்வளோ வேணாலும் கனப்படுத்திட்டு போ. அல்லையா சொல்ல மாட்டீங்களா? ஆமென். நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்க. ஆனால் நீங்கள் யாரை கனப்படுத்துகிறீர்கள்? கர்த்தரை கனப்பண்ணுகிறீர்கள். ஆமென். இதை தான் மல்கியாவில் சொன்னார் 3ஆம் அதிகாரத்தில். படிங்க, அப்புறமா படிங்க. இப்போ அடுத்தது ஏசாயா படிக்க சொன்னேன். 43:23 43:23 எடுத்தவங்க வாசிங்க. தெலுங்குல எடுக்கலையே. பலிகளாலே கர்த்தரை என்ன செய்யலாம்னா கன பண்ணவில்லையாம். தெலுங்குல அடுத்தது என்ன சொல்றாரு பாரு, காணிக்கைகளை செலுத்தும்படி நான் உன்னை சங்கடப்படுத்தல. என்ன ஏமா இது நான் சொல்றேன் உங்களுக்கு, யாரையும் சங்கடப்படுத்தல. எவ்வளவு சம்பளம் வாங்கி எவ்வளவு கொடுக்குறேன்னு யாரையும் கேட்கல. ஏன் இத்தனை மாசம் வாங்கி இத்தனை மாசம் கொடுக்கலன்னு கேட்கல. ஒரு சிலர்கிட்ட அன்பு நிமித்தமா ஏதோ என்னதான் உன் பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அப்படி கேட்போன்னு வச்சுக்கோங்க. ஆனா யாரையும் சங்கடப்படுத்தினதே இல்லை. அல்லேலூயா. இல்லையா? நான் கொடுக்கல அதனால பாஸ்டர் என்ன மரியாதை குறைவா நடத்துறாருன்னு சொல்வதற்கு இங்கே ஒருவரும் இல்லை. கொடுக்குறவனையும் கொடுக்காதவனையும் ஒன்றா குறைச்சி ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுவேன். அதுதான் நான். அல்லேலூயா சொல்லுவோம். தைரியமாக சொல்லுவேன். ஏன்னா வசனம் சொல்லுகிறது உங்களை என்ன செய்யவில்லை, சங்கடப்படுத்தல. அடுத்தது கர்த்தர் சொல்றார், தூபம் காட்டும்படி உன்னை நான் என்ன செய்யல, வருத்தப்படுத்தவும் இல்லை. கட்டாயமா நீ இதை செஞ்சுதான்னு சொல்லலை. உண்மையாகவே இந்த ஊழியர் கூட்டத்தை தாங்கின ஒவ்வொருவரும் நான் மனமாற வாழ்த்துறேன். சில பிள்ளைகளை கேட்கவே இல்லை. உண்மையாக சொல்கிறேன், கேட்டது சிலர்னு வச்சுக்கோங்க, கேட்கவே இல்லை. பாஸ்டர் வர நாத்திக்காம கொடுக்குற காசை நான் இப்போவே ஜிபே பண்ணட்டுமா? தாராளமாக பண்ணு. இருந்த காசெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிட்டு ரிட்டர்ன் நைட் காலையில் வந்து மறுபடியும் இருந்த காணிக்கை பெட்டியிலேருந்து பணத்தெல்லாம் எடுத்து மறுபடியும் கொடுத்து இருந்த அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தெல்லாம் ஷேர் பண்ணி அன்னைக்கு பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். வந்துக்கிட்டே இருக்கு, செஞ்சுக்கிட்டே இருக்கோம், வந்துக்கிட்டே இருக்கு. திரும்பவும் சொல்லுவேன், முழுக்க முழுக்க தாங்கினது நீங்கள் தான். சந்தோஷமா இல்லையா சொல்லுவோம். நீங்கள் யாரை கனம் பண்ணினீர்கள் சொல்லுங்க, வாய் திறந்தே. கர்த்தருக்கு. ஏதோ ஒரு வகையில் ஒரு 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 தம்பி வந்து பைக் எடுத்துன்னு போயிட்டார் அவங்க மாமனார்கிட்ட காசு வாங்கிட்டு வரதுக்கு. அல்லேலூயா. எங்கம்மா ஆளை காணோம். மாமனார் வீட்டுக்கு போய் எதுக்கு காசு தரேன்னு சொன்னாராம். போயிட்டு வரட்டும் ஒரு 400 ரூபாய் வந்தால் சந்தோஷம்தான். அல்லேலூயா சொல்லுவேமே. எப்படியோ விஷயம் என்ன சொல்லுது தெரியுமா? கர்த்தர் சொல்லுகிறார், காணிக்கை செலுத்தும்படி உன்னை நான் வருத்தப்படுத்தலை, உன்னை நான் கட்டாயப்படுத்தலை. ஆனால் நீ செலுத்துறது என்பது கர்த்தரை கனம் பண்ணுகிற விஷயம். அல்லேலூயா சொல்லுவோம். நல்லா புரிஞ்சுக்கோங்கம்மா. கர்த்தரை நீங்கள்
கை நீட்டும் போது என்ன பண்ணுறீங்க தெரியுமா? உங்கள் மனதால், உங்கள் உழைப்பிலிருந்து, உங்கள் தேவைகள் இருக்குது, பிரச்சனை இருக்குது, நிறைய பேருக்கு கடன் இருக்குது, நிறைய பேருக்கு என்ன சொல்லுவாங்க டியூ இருக்குது, நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை அதெல்லாம் இருக்குது. ஆனால் அதை மீறி ஆண்டவரை நான் என்ன செய்கிறேன், ஊழியத்தை தாங்குறேன், நான் இந்த காரியத்தை தாங்குறேன்னு சொல்கிறீங்க தெரியுமா? அது நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்குற மரியாதை. அல்லேலூயா சொல்லுவோம். அது நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். போன ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு போன வார்த்தை சூப்பராக பண்ணீங்க. ஃபோன் பண்ணி சொன்ன உங்கள் எல்லாருடைய அல்லது அந்த அந்த என்னது அந்த பங்களிப்பு வந்த 116 பாஸ்டரும் திருப்தியாகவும் மகிழ்ச்சியாகவும் சில பேர் பார்சலோடும் போனார்கள். இல்லையா சொல்லுவோம். கொஞ்சம் கறி கொடுங்க பாஸ்டர், கொஞ்சம் பாயாசம் கொடுங்க பாஸ்டர், 2 டம்ளர் கிடைக்குமா, 3 டம்ளர் கிடைக்குமா. பாயாசம் என்ன பண்ணிகிட்டே இருந்துச்சு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னு சொன்னால் அது அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கிறதுனால தானே அவங்க அவ்வளோ கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன், நீங்கள் வார்த்தையால் கனப்படுத்தலாம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், வார்த்தையால் கனப்படுத்தலாம், இருதயத்தின் சிந்தனைகளால் கனப்படுத்தலாம், உங்கள் பொருளாலும் உங்கள் கைகளாலும். சங்கீதம் படிக்கிற முடிக்கலாம் 141:2. 1.25 மணி நேரம் பேசின்னு இருக்கிறேன். இவங்க வந்துக்கிட்டே இருக்கிறதுனால எவ்வளோ கொடுமை தெரியுமா எனக்கு. இழுத்து இழுத்து வர்ற உங்களுக்காக சோத்திரம். வாங்க படிங்க. என் விண்ணப்பம் தூபமாகவும் என் கையெடுப்பு அந்தி பலியாகவும். நான் சொல்கிறேன் பாஸ்டர், என்ன பாஸ்டர் காணிக்க மட்டும் பேசுனீங்க? அம்மா சகோதரி, உங்களுடைய ஜெபமும் உங்களுடைய துதியும் கூட எப்படி இருக்குது தெரியுமா? தூபமா நறுமணமா பலியா இருக்குது. அல்லேலூயா சொல்லுவோம். தெலுங்குல படிங்க. எத்தனை பேருக்கு ஜெபம் பண்ற, விண்ணப்பம் பண்ற? விண்ணப்பம் என்பது இன்டர்செஷன், மற்றவர்களுக்காக செய்வது. யாரெல்லாம் மற்றவங்களுக்காக ஜெபிப்பீங்க? மனசாட்சிட்டு கை தூக்க பண்ணாதவங்க கை தூக்காதீங்க. நான் மற்றவங்களுக்காக பண்ணுவேன்ற. நீங்கள்லாம் ஆண்டவருக்கு தூபம் போடுறீங்க, சாம்புராணி போடுறீங்க. அல்லேலூயா. அடுத்தது கைகளை எடுத்து கைகளை உயர்த்துவது. யாருக்கெல்லாம் ஜபிக்கும் போது கையை உயர்த்தி ஜபிக்கிற பழக்கம் இருக்குது, அப்படி கைகளை உயர்த்துவது நீங்கள் செலுத்துகிற பலியாக இருக்கிறது. இப்படியும் கர்த்தரை கனம் பண்ணலாம். கையும் தூக்க மாட்டேன், கையை உயர்த்த மாட்டேன், ஜெபம் பண்ண மாட்டேன்னா நீ கர்த்தரை அசட்டை பண்ணுற. யார் எக்கெடு கேட்டால் எனக்கு நேற்று 12 மணி நேரம் ஜெபம் பாஸ்டர் சிவகுமார் சபையில் வச்சாங்க. அப்போ எல்லோரும் ஜெபிச்சாங்க. அப்போது சுட்டு வட்டாரத்துக்காக ஜெபிங்க அப்படின்னு சொல்லி ஒரு சகோதரியை கூப்பிட்டாங்க. அந்த அம்மா முன்னாடி வந்து முட்டி போட்டு ஜெபிச்சது பாரு 1/4 மணி நேரம். அல்லேலூயா. நவம்பரில் பார்க்க போகிறேன். ஓகே, நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க. நீங்கள் நான் இப்போ உங்களை சர்டிஃபிகேட் கொடுக்கணும். வாலியமான சகோதரி கையில் குழந்தைய வச்சுக்கிட்டு நேர் முட்டி போட்டு கையில் குழந்தைய வச்சுக்கிட்டு அந்த பிள்ளை இப்படி இந்த பக்கம் குழந்தை இந்த பக்கம் மைக்கை வச்சுக்கிட்டு ஜெபம் பண்ணது பாருங்கள். 1/4 மணி நேரம். கண்டிப்பாக கொண்டு தோப்பு ரசிக்கப்பட்டுரும். அல்லேலூயா சொல்லுவோமே. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பிள்ளை அவ்வளோ வைராக்கியமா ஜெபிக்குது. நான் சொல்லுவேன், நீங்கள் நல்ல விண்ணப்பம் பண்ணுறவங்களா இருந்தால் நீங்கள் நல்ல தூபம் போடுறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி ஜெபிக்கிறவங்களா இருந்தால் நீங்கள் பலி செலுத்துறீங்கன்னு அர்த்தம். நவம்பர் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரை 28 நாள் மாலையில் 7லிருந்து 9 மணி வரை. நவம்பர் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருது. என்ன வருது? ஞாயிற்றுக்கிழமை வருது. ஆனாலும் பிரச்சனை இல்லை. எந்த வெள்ளிக்கிழமை எந்த ஞாயிற்றுக்கிழமையும் 28 நாள் எந்த ஆராதனையும் கிடையாது, எந்த பாடலும் கிடையாது, எந்த செய்தியும் கிடையாது. 28 நாளும் 2 மணி நேரம் ஜபந்தான். உங்களுக்கு நான் சொல்கிறேன், 7 மணிக்கு வரணும். வந்தால் எப்படி பாட்டு பாடுவோமோ அந்த மாதிரி பாட்டெல்லாம் பாடாமல் வந்தால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இன்றைக்கி டெமோ பண்ணலான்னு நினைக்கிறேன். உட்காந்து ஈவினிங்கில் ஜெபிக்கணும். யாராவது ஒருவர் 28 பேர் நான் இப்போ அறிவிப்பில் எழுதுகிறேன். நீங்கள் முன்னாடி வந்து 1 மணி நேரம் மைக்கை பிடிச்சி ஜபத்தை நடத்தணும். அல்லேலூயா. நீங்கள் ஜபத்தை 28 பேர் நடத்தணும். சந்தோஷமா? அல்லேலூயா சொல்லுவோமா? உங்கள் விண்ணப்பம் என்னவாக இருக்கணும்? தூபமாக இருக்கணும். பிகேஜிக்காக ஜெபிக்கணும், வால்டாக்ஸ் ரோடுக்காக ஜெபிக்கணும், இந்த கொண்டித்தோப்பு இந்த புல் சரௌண்டிங்ஸ்க்காக என்னெல்லாம் ஜெபிக்கணும், ஏழைகளுக்காக, வீடு இல்லாதவங்களுக்காக, கேன்சருக்காக, அதுக்காக இதுக்காக, ஆக்சிடென்ட் என்னெல்லாம் ஜெபிக்கணும் ஒவ்வொருத்தர். ஆமாம், உங்கள் 1 மணி நேரம் உங்கள் திறமை. ஆமேன். எத்தனை பேர் உற்சாகமாக இருக்கிறீங்க? இது வரைக்கும் 28 நாள் இப்படி நான் ஸ்டாப்பாக நம்ம என்ன பண்ணதில்லை, ஜெபிச்சதில்லை. காலையில் பண்ணுவோம், அது 1 மணி நேரம் பண்ணுவோம். இது 2 மணி நேரம் சபையார பண்ண போகிறோம். பக்கத்தில் இருக்கிறீங்களோ தூரம் இருக்கிறீங்களோ அது எனக்கு தெரியாது. ஆனால்
நான் ஜெபிக்கணும் அப்படின்ற வாஞ்சை இருக்கிறவங்க வாங்க, 28 நாள் உங்களை ஜெபத்தில் நடத்துகிறேன். 28 நாள் முழங்கால் படிடுவோம், ஜெபிப்போம். பேச்சு இருக்காது, வேறு எந்த காரியமும் இருக்காது. ஒன்லி 1 மணி நேரம் என்னதான் உட்காந்து ஆளுக்கு ஜெபிக்கணும். அடுத்த 1 மணி நேரம் ஜெபத், ஆக மொத்தம் 2 மணி நேரம் முழங்காலில் இருப்போம், ஜெபத்தில் இருப்போம், ஆண்டவரை கனப்படுத்துவோம். கர்த்தரை என்ன செய்கிறோம் நாம? அப்போது அந்த முதல் வசனத்தை படிங்க. இவங்க லேட்டாக வந்து உங்களுக்காக டைம் ஆயிடுச்சு. மல்கியா 1:6 படிங்க, தமிழ் தெலுங்குல. ஹானர் அண்ட் ரெஸ்பெக்ட் அப்படின்னு ஆங்கிலத்தில் போட்டிருப்போம். குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானனையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானனானால் எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே? வாண்டா, போதும். ஆசாரியர்களை பார்த்து கேட்கிறாருன்னு இருக்கும். இப்போ படிங்க, நீங்க தெலுங்குல படிங்க. போதும். ஏமாயினோ தெலுங்குல போட்டிருக்கு, என் கனம் எங்கே? விசுவாசிகளே, தாமதமாக வர்றது மாத்திரம் சொல்ல வரலம்மா. எனி ஒன், கர்த்தரை நீங்கள் என்ன செய்யாதீர்கள், அசட்டை பண்ணாதீர்கள். அதாவது மரியாதை செலுத்தவில்லைன்னு தான் தூய தமிழில் போட்டிருக்கு. நீங்கள் எனக்கு மரியாதை கொடுக்கவில்லை. 8 மணி சபை, 8:30 மணிக்கு ஆரம்பித்தோம், ஒரு 5-10 நிமிஷம் மன்னிக்கலாம், ரைட். ஆனால் நீங்கள் வருகிற நேரம், கர்த்தரை இந்த ஆராதனை ஆண்டவருக்கு பண்ணுறோமா இல்லை யாராவது ஒரு மனுஷனுக்கு பண்ணுறோமா? இங்கே ஒரு உலக தலைவரோ ஏதோ ஒரு பிரபலமானவரோ யாரோ ஒருத்தர் வந்தா, ஒருத்தர் மதியம் வரேன்னு சொல்லிட்டு சாயந்தரம் வந்து 40 உயிர் போச்சே, அந்த ஜனங்க எங்கே போலியா? எங்கே போல? தண்ணி குடிக்க போல, சாப்பிட. எதனால் இறந்தாங்கன்ற ரிசல்ட் தெரியுமா உங்களுக்கு? இல்லைம்மா, நீர் பற்றாக்குறையா. என்னவா அப்படின்னா என்ன அர்த்தம்? தாகத்துக்கு என்ன இல்லை? தண்ணி இல்லை. நீர் பற்றாக்குறை, தொண்டை வறண்டு போச்சு. அப்புறம் தான் மற்றவங்களாம் மோதன கூட்ட நெரிசலில் மூச்சு பிரச்சனையினால சில பேர் தான் அந்த ஸ்பாட்டில் செத்தாங்க. நிறைய பேர் ஹாஸ்பிட்டலில் போய் தான் என்ன பண்ணாங்க? செத்தாங்க. ஒரு மனுஷனுக்கு இந்த ஜனங்க இவ்வளோ ஆர்வத்தை காட்டுமானால், அன்னைக்கு அவனை பார்த்ததுனால அந்த ஜனங்களுக்கு ஒருவேளை சோறு கிடைக்குமா? கிடைச்சதா? கிடையாது. ஒருவேளை தண்ணி பாட்டில் நான் அவனை குற்றப்படுத்தலை, எனக்கு அவனுக்கு பகை இல்லை, விரோதம் இல்லை, எனக்கு அது தேவையில்லை. ஆனால் ஒரு மனிதனை பார்க்க 10,000 பேர் மட்டுமே வரக்கூடிய இடத்துல 50,000 பேர் வருவார்களானால், ஊர்ல இருந்து வருவாங்களானா, கல்யாணத்துக்கு நோட்டீஸ் வச்சுட்டு வந்த பையன் பொண்ணு செத்து போயாச்சு. கல்யாணத்துக்கு நோட்டீஸ் வச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு நிச்சயம் பண்ண பையனும் வந்து ஒன்றா வந்து கூட்டத்தில் வந்தால் 2 பேரும் செத்து போச்சு. சின்ன பிள்ளைங்க செத்து போச்சு, ஒரு மனைவி செத்து போச்சு, அநேகர். அப்போது பார்க்க வந்தது ஒரு குத்தமாடா? கொரோனாவில் செத்தாலும் நியாயம், புயல் வந்து செத்தாலும் நியாயம். ஆனால் கூட்ட நெரிசலில் அப்போது ஒரு மனுஷனுக்கு அந்த ஜனங்க காட்டுற ஆர்வமோ, பார்த்துட்டா என்னங்க புண்ணியம் கிடைச்சிடுமா? பார்த்துட்டா என்னங்க அன்றைக்கி அவங்க வீட்டில் சோறு பொங்குமா? சொல்லுங்கள், பார்த்துட்டா என்னங்க அதனால் அவங்களுக்கு ஏதாவது மனசுக்குள்ளே சந்தோஷம் வருமா? அது எவ்வளோ நேரத்துக்கு? ஆனால் இந்த தேவனை நம்ம பார்க்குறதும், இவரை நம்ம ஆராதிக்கிறதும், இவரை கும்பிடுறதும் நமக்கு வாழ்நாளெல்லாம் புண்ணியங்க. ஆனால் நமக்கு என்ன இல்லை? காலையில் வந்துட்டாங்களாம், சோறு தண்ணி இல்லை, சாப்பிட கூட போக முடியல, எழுந்து கூட தண்ணி குடிக்க. அது இது மாதிரி ஒரு சென்டர் மீடியேட் இருக்கிற ஒரு ரோடு இல்லை? யோசிச்சு பாருங்க. நம்மளை கம்பேர் பண்ணும்போது அந்த ஜனங்களுக்கு அப்படி துரத்துனது எது? நாளைக்கு மறுபடியும் அவன் அந்த ஊருக்கு வரலாம், இல்லை நாளைக்கு ஏதாவது நல்லது அவர் ஜெயிச்சிட்டா வரலாம், இல்லை எனிவோன் தோத்தா வரலாம், எப்போ வேணாலும் பார்க்கலாம், இன்னொரு இடத்துல பார்க்கலாம். ஆனால் எது அந்த ஜனங்களை அப்படி கொண்டு போய் சாகிற நிலைமைக்கு அவர்களை கொண்டு போச்சு? ஆனால் நம்மளை கர்த்தர் வாழ வச்சிருக்கிறாரு, நமக்கு உயிரை கொடுத்துருக்கிறாரு, ஜீவனை தந்திருக்கிறாரு, எவ்வளோ மேன்மை செஞ்சுருக்கிறாரு. நாம் அவரை என்ன பண்ணுறோம்? அசட்டை தான் பண்ணுறோம். அவரை நம்ம என்ன பண்ணுறோங்க? ப்ளீஸ் சொல்லுங்கம்மா. அசட்டை பண்ணுறோம். சார் சார் செத்துட்டாங்க சார்னு சொன்னால் காதில் வாங்காத போன ஒரு ஆளுக்கு இத்தனை உயிர் போச்சு, இனிமேல் தான் அவர் போய் பார்க்கணும், பல லட்சங்கள் கொடுத்தாங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நம்மளை அரசியல் பேசவில்லை,
அது நமக்கு வேண்டாம். ஆனால் நான் ஒன்று மட்டும் சொல்வேன், அந்த ஜனங்கள் காட்டிய ஆர்வம் எங்கே, நாம் காட்டுகிற ஆர்வம் எங்கே? அவர்கள் அவனை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் அவரை அசட்டை பண்ணுகிறார்கள். நாம் என்ன பண்ணுறோம்? இன்னைக்கு முடிஞ்சு போச்சு, ஆராதனை முடிச்சு போயிட்டோம். இன்னைக்கு கர்த்தரை கனப்படுத்திட்டோமா? கர்த்தரை கர்த்தருக்கு நாம் பயந்துட்டோமா? அவர் சொல்கிறாரு, பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கும் போது, சொல்லுங்கம்மா, பரமபிதா நன்மையானவைகளை கொடுப்பது அதிக. இன்னைக்கு இது வரைக்கும் நமக்கு கர்த்தர் நன்மையானது செஞ்சுருக்கிறாரு. யாராவது ஒருத்தர் சொல்லுவீங்களா, இல்லை பாஸ்டர் கடவுள் என் வாழ்க்கையில் கெட்டதை செஞ்சார் சொல்லுவீங்களா? சொல்லுங்கள் வாய் திறந்து. அவர் ஒருவனையும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல, இதுவரை நமக்கு நன்மை செய்தாரே, இதுவரை நம்மளை நடத்தினாரே. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? முடிஞ்சு போச்சு. நானும் எவ்வளோதான் வண்டியை ஓட்டுவேன். வாங்க, நேரம் ஆயிடுச்சு. எழுந்திருப்போம். கொஞ்சம் முன்னாடி வாங்க. மதுமிதா எல்லாம் வாங்க, முன்னாடி வாங்க. ஸ்தோத்திரம். துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எங்கள் துணையாளரே. அவர் ஒருவர் தாங்க எந்த துதிக்கும் மேலானவர். நம்ம துதிக்கிற எல்லா துதிக்கும் மேலானவர். துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மணவாளனே. ஆராதனை 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 உமக்கே ஐயா. ஆராதனை 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 உமக்கே ஐயா. துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரரே, தூயவரே எங்கள் துணையாளரே. சேர்ந்து சொல்லுவோம். துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்த மணவாளனே. உந்த நாமம் அறிந்த என்னை, உம்மேல் வாஞ்சை கொண்ட என்னை விடுவித்து உயர்த்திடுவீர், உயர்த்தியே மகிழ்ந்திடுவீர். உந்த நாமம் அறிந்த என்னை, உம்மேல் வாஞ்சை கொண்ட என்னை விடுவித்து உயர்த்திடுவீர், உயர்த்தியே மகிழ்ந்திடுவீர். துதிக்கு பாத்திரர் நீரல்லவோ, கனத்திற்கு பாத்திரர் நீரல்லவோ. நீங்க ஒருவர் தாங்கப்பா. ஆமென். கனத்திற்கு பாத்திர் நீரல்லவோ, நீரல்லவோ. ஆராதனை ஆராதனை, கைகளை தட்டி ஆராதனை உமக்கே ஐயா. தம்பிங்க பின்னாடி. ஆராதனை 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 அப்பா உமக்கே ஐயா. துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்த துணையாளரே. துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே அப்பா, மகிமையே எந்த மணவாளரே. ஆராதனை சேர்ந்து அப்பா. ஓ ஐயா, ஆராதனாமே. உமக்கே ஐயா. துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே. துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே. உள்ளத்திலிருந்து சொல்லுங்க. மகிமையே எந்தன் மணவாளரே. கவனிங்க, ஒவ்வொரு வாரமும் நாம எல்லாருமே கர்த்தரை ஆராதிக்கணும். நோ எக்ஸ்கியூஸ். வேலை அல்லது வேற எந்த நிகழ்ச்சிகள், மழை, எதுவுமே காரணம் சொல்லக்கூடாதுங்க பிரதர் சிஸ்டர்.
வீட்டில் தண்ணி வரல, வீட்டில் அது சரியில்லை, இது பிரதர் 8 மணிக்கு ஆராதனை, இன்னைக்கு 8:30க்கு ஆரம்பித்தோம். 8:30 மணிக்கு எல்லாருமே கூடி வந்து கர்த்தர் ஆராதிக்க வேண்டியது சபையார் எல்லாருக்குமானது. இது நீங்கள் எப்படி கர்த்தரை கனப்படுத்துகிறீர்கள், எப்படி கர்த்தருக்கு பயப்படுகிறீர்கள், ஓடி வருகிறீர்களா? அல்லது இது பழகி போச்சு, இதுதான் என் நேரம், நான் இப்படி தான் போனால் போதும், உட்காந்தா போதும், என்ன செய்தி என்ன எதை பற்றி எனக்கு கவலை இல்லைன்றீங்களா? நீங்கள் கர்த்தரை அசட்டை பண்ணுறீங்க. அல்லது கொடுக்குற விஷயங்களாக இருந்தாலும் நீங்கள் கர்த்தரை அசட்டை பண்ணுறீங்க. அல்லது மனதில் நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் நீங்கள் கர்த்தரை அசட்டை பண்ணுறீங்க. கவனிங்க, ஆண்டவர் ஒவ்வொருத்தரும் சொல்கிறாரு, நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன், நான் உன்னை கனப்படுத்துவேன்னு வசனம் சொல்லுது. அவனை நாமத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனை நான் உயர்ந்த அடைக்கலத்து வைப்பேன், ஆபத்து நாளை நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன்னு சொன்னார். அல்லேலூயா. பிரதர் சிஸ்டர், உங்களையும் கர்த்தர் கனமாக வைக்க விரும்புகிறார், ஒரு ஹானரபிளான ஒரு இடத்துல வைக்க விரும்புகிறார். நீங்களும் ஒரு மரியாதைக்குரிய ஒரு இடத்துல இருக்கணும்னு விரும்புகிறார், ஒரு பயபக்திக்குரிய ஒரு இடத்துல இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். என்ன நாம் என்ன செய்கிறோமோ அவர் சொல்லுகிறார், என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுகிறேன். அல்லேலூயா. ஆண்டவரே நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி தகப்பனே, உங்களை கனப்படுத்துவதில் நாங்கள் குறைவாக இருக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, வார்த்தைகளால் உங்களை துதிப்பதில், எங்கள் இருதயத்தினால, எங்கள் பொருட்களால், ஆண்டவரே எங்கள் கையின் பிரயாசங்களால், கிரியைகளால், ஆண்டவரே நாங்கள் உம்மை கனப்படுத்துவதில் குறைவாக இருக்கிறோம். உமக்கு பயப்படுகிற பயத்தை எங்கள் இருதயத்தில் வைங்க. சொல்லுங்க, உம்மை கனப்படுத்துகிற
தட்டி என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கு இல்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பார் பயம் சேர்ந்து சொல்வோம் பயமில்லை. நம் சார்பில் கர்த்தர் உண்டு பயமில்லை பயமில்லை. நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. கைகளை தட்டி நம்மை நடத்துகிற தேவன் நம்மோடு இருக்கிறார், உங்களோடு இருக்கிறார், உங்களுக்கு யுத்தம் செய்கிறவராய் இருக்கிறார். பயப்படாதீங்க, கர்த்தரை மாத்திரம் கனப்படுத்துங்க, அவருக்கு பயப்படுங்க, கர்த்தர் உங்களை மேன்மையா வைப்பார். காட் பிளஸ் யூ. அல்லேலூயா. காணிக்கை செலுத்துவோம். கைகளில் காணிக்கை எடுத்துக்கொள்ளும்.